என்னுடைய கோரிக்கையை அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஷாருக் ஷாதீன் அவர்களுக்கு டாக்டர் ஷாருக் ஷாதீன் அவர்கள் மாடல் ஹாஸ்பிட்டலில் பிபியாக கடுமையாக கன்சல்டன்ட் ஃபிசிஷியன். அவர் பல தலைமைகளை கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் மருத்துவர் மற்றும் அவர் உங்களுடைய ஊருக்கு வருகை தருவது முதல் தடவை. இது 2வது தடவை. 6 வருடங்களுக்கு முதலே நம்முடைய ஊருக்கு வந்து இதே மாதிரி கலந்துரையாடல்கள் செய்தார். அது நிறைய பலன்களை பெற்றார்கள். அவர்களுடைய கேள்விகளை கேட்டு அவர்களுக்குரிய பதில்களையும் பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி இன்றைய ப்ரோக்ராமில் நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். உங்களுக்குரிய கேள்விகளையும் கேட்கணும். இன்ஷா அதை டிரெக்டாக நம்மளுக்கு நீங்கள் டிரெக்டாக பேசி அப்படி கேட்க முடியாதுன்னாலும் உங்களுக்குரிய கால்கள் பேப்பர்கள் வழங்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு ஆண்கள் சைட்லேயும் பெண்கள் சைட்லேயும் தாள்கள் பேப்பர்கள் வழங்கப்பட்டிருக்கு. பேப்பர்களும் பேனாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கேள்விகளை அது மூலம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். அவங்க ஒவ்வொரு லேடிஸ் சைட்லேயே ஒருத்தரை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே சேர்த்து ஆண்களுக்கும் உங்களுடைய கேள்விகளை உங்களை பாஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த கேள்விக்குரிய பதில்களையும் டாக்டர் மூலமாக பெற்றுக்கொள்ளும். இந்த கருத்தரங்கு இந்த கலந்துரையாடல் 40 நிமிடங்கள் வரை நீடிக்கும். கிட்டத்தட்ட உங்களுடைய கேள்விகள் பர்சனலாக இருந்தால் டாக்டரை சந்தித்து கேட்டுக்கொள்ளே முடியும். ஜஸாக்கல்லாஹ். வெல்ஃபேர் சொசைட்டி இந்த மஸ்ஜித் நிர்வாக சபையை சேர்ந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்ததற்கு இல்லை என்றால் அவங்க பேசுகிற விஷயம் வந்து ஆரோக்கியம் சம்பந்தம். அதோட கொஞ்சம் நோய்கள் சம்பந்தப்படுத்தி ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசும். வைத்தியர்கள் வகையில் எங்களுக்கு ஒரு பொறுப்பொன்றைக்கு ஆரோக்கிய சம்பந்தமாக எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு சம்பந்தமாக வைப்போம். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி என்ற வகையில் யாத்திரைக்கு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் கம்யூனிட்டியுடைய ஹெல்த் ஆரோக்கியம் கம்பேர் டு அதர் கம்யூனிட்டிஸ். கவலைக்கு ஒரு விஷயம் சில ஏனைய மத சகோதரர்கள் வைத்திருந்த வகையில் நாங்கள் வைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த நாட்டில் முஸ்லீம் கம்யூனிட்டியுடைய ஹெல்த் வந்து மற்ற மற்றவங்களோட மிகவும் மோசமான நிலை. உதாரணமாக சொல்கிறதா ஏனைய நாட்டில் ஏனைய கம்யூனிட்டி அளவு பார்த்தா உதாரணமாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு நோய் டயபெட்டிஸ் சீனியா. ஒரு 20-22% பேரில் இருக்கிற வியாதி முஸ்லீம்களை மட்டும் எடுத்து பார்த்தா 30-32 பேருக்கு. நாங்கள் ஜனத்தொகையில் நாட்டில் கிட்டத்தட்ட 10% நோயை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கூட இதே காரணம் பார்த்தா நாங்கள் ஹெல்த் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது ஒரு நோய் வந்தால் எங்களுக்கு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 டசன் நோய் சேர்ந்தது தான் நடந்துக்கிறாங்க. அது வரைக்கும் ஹெல்த் பற்றி யோசிக்கிறது இல்லை. அதை பற்றி கன்சனி அந்த அளவில் இது அநேகம் ஒரு சிலர்கள்
ஹாஸ்பிட்டலில் கூட முஸ்லீம்கள் வந்து இருக்கிற ரோடில் இருக்கிற நேரம் எட்மிட் ஆகிற நோய்களை பார்த்தா எங்கள் முஸ்லீம் நோயாளர்களுக்கு எங்களுக்கு 6 நோய் ரொம்ப ஆக பேடாக அப்படியான நாங்கள் முஸ்லீம் வகையில் அந்த நோயாளிகள் போயிட்டு கொஞ்சம் அவங்க கூட நோய் இருந்தாலும் ஒரு டைம் அவங்க ஸ்பெண்ட் கூட அவங்களோட கலைக்கு பேசி கொடுப்பாங்க. இதை வந்து பக்கத்தில் பெட்டில் இருக்கிற அந்நிய வேற மத சகோதரர்கள் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் முஸ்லீம் நோயாளிகள் கூட பார்க்க அவங்கள பார்க்க கூட டைம்ஸ் அடுத்த பெட்டில் உள்ள நான் முஸ்லீம்கள் சில வார்த்தையை கழிச்சு கொடுத்தோம் போயிடல. பின்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது இந்த ப்ராக்டிக்கலாக நாங்கள் பேசின விஷயம். இந்த திரையில் ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல இந்த இனவாதம் கூடுதலாக கிடைக்கப்பட்ட நேரம் எங்களோட கூட வேலை செய்தவர்கள் கூட இந்த டயபெட்டிக்ஸ் நான் சொல்லி இந்த நோய்கள் முஸ்லீம்கள் கூடத்துக்கு இது கணக்கு எல்லாருமே இருக்கிற விஷயம். அந்த நேரம் பல விதத்தில் தெரியும் இனவாதம் கழிச்சு கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ சொல்லுவாங்க உபடாக்களுக்காக நாங்கள் இந்த நாட்டில் கூடுதலாக இந்த ஹெல்த் விஷயத்தில் சல்லி செலவழிக்க வேண்டி இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னால் இதுகளை வச்சு நாங்கள் கவலைப்படணும். இந்த ஹெல்த் விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக கவனம் எடுக்கணுன்றதுக்கு அதான் உதாரணம் சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்மளோட கல்வி நிர்வாகம் அப்படின்ற நல்ல சொசைட்டி சேர்ந்து இப்படி ஒரு விதமான ஒரு 4 மாதத்துலேயே எல்லா இடத்துலையும் மார்க்க ரீதியாக நிறைய பயணங்கள் நடத்தி எங்கட மகனாலே தெரியும் பயணம் நல்ல விஷயம் தான். சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் இப்படியான விஷயங்களை பரிசீலனை செய்வது எங்களுடைய எதிர்கால மாற்றத்துக்கு நல்ல ஒரு அறிகுறின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஆரோக்கியம் சொல்கிற நேரம் வந்து நாங்கள் தனியாக நாங்கள் ஏதோ நோயெல்லாம் வாழ்றது நோய் செய்கிறது இந்த நோய் வாழ்றது தடுக்கிறது உலக ரீதியில் குறிப்பிட்ட அளவு வாழ்க்கை இருக்குது. எப்போ சிலப்போ இப்படி சொல்லுவாங்க எப்போ என்ன நோக்கா இருக்குன்னு அதனால எப்படி போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தெரியுங்க. ஆனால் அப்படி உலகாக போய் பாருங்க தெரிஞ்சிருக்கு எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரமலான் மாதம் நோன்பு வந்து எல்லாரும் குர்ஆன் கருத்துப்படி ஒரு தக்குவா வாழ்றதுக்கு இந்த நோன்பு தரப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது தக்குவாட்டுக்குள்ள அல்லாட பயபக்தி அல்லாட கட்டளை அடிப்படையில் நடக்கிறது மாணவர்கள் அப்படி பார்க்க இன்றைக்கு எத்தனையோ ஹதீஸ் நடக்குது. குர்ஆன் ஆயத்தில் ஹெல்த்தை பற்றி நிறைய இடத்துல சொல்ல முடியும். இன்னைக்கு நான் பார்க்க சொன்னால் இன்னைக்கு குணூத்தில் ஒரு விவாதம் மாஃபியா காலை மாலை விக்கெட்டுகள் நிறைய ஆரோக்கியத்துக்காக சுகத்துக்காக துவார் செய்யப்படி கூறப்பட்டு ஹதீஸ்ல கலந்துருக்குது. ஆரோக்கிய சம்பந்தமான உணவு பற்றி சொல்லியிருக்குது. ஆரோக்கியமான உணவு உணவை பற்றி சொல்லியிருக்குது. அது மட்டுமல்ல குர்ஆன்ல எங்க ஹலால் சொல்லப்படுதோ ஹலால் தையீமான்னு ஒவ்வொரு நேரம் ஹலால் விஷயத்துல ஒரு சந்தேகம் இல்லை. நாங்கள் கதைக்கிறோம் கேட்கிறோம் அதை பற்றி மிச்சம் காணணும். அடுத்துள்ள தையீமான விஷயம் தையீமான சேவை இந்த விஷயத்துல நாங்கள் மிச்சமே குறைவாய்க்கிறோம். ஹலால பார்க்கணும். அதாவது ஹலாலான எல்லாம் தையீமானது இல்லை. ஒரு உலகத்துல மனுஷனுக்கு அதாவது நன்மையை தீமை வச்சு இது நன்மை தீமை நன்மை செஞ்சு அவங்களுக்கு இது தீமை செஞ்சு சொல்லியிருக்கிற மாதிரி உணவு விஷயத்திலே நல்லது கெட்டது. அதாவது அது ஹலால் தான். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் அப்படிப்பட்ட உணவுகள் ஆரோக்கிய சமையல்கள் அறியப்பட்டு தெரியப்படும். அது ஒரு விஷயம். அதனால இது எல்லா கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் அதிசயப்படி நடக்கிறோம். தக்குவாக படுகிறான். அதாவது உணவு விஷயமா இருக்கலாம் ஹெல்த் விஷயங்களை பார்த்து நாங்கள் அதை பண்ணி நடக்கிறோம். ரமலானுக்கு இருக்கும் அந்த வேலை பார்த்த சமதனை இந்த ஆரோக்கியத்தை சொல்ல அது உலக விஷயத்துல WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஹெல்த்தை வந்து வரைவிலக்கண பார்த்து அதுக்கு டெஃபினிஷன் சொல்றாங்க. சொல்ற விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த டெஃபினிஷன் மாற்றப்பட்டுச்சு. சும்மா ஒரு ஆள் ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறாங்க
பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் அவர் பிசிக்கல் ஹெல்த்தையும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் மென்டலி நல்ல மன ரீதியாக சுகமாக இருக்கும் மற்றது ஸ்பிரிச்சுவலாக அதாவது லௌகிகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ரீதியில மனுஷன் சரியா இருந்தால் தான் ஆரோக்கியம் இருக்கிறார் அது ஆன்மீகம் சொல்லக்குள்ள ஸ்பிரிச்சுவல் சொல்லக்குள்ள எங்களுக்கு நிச்சயமா அவங்க நம்புற எங்களை இஸ்லாமிய மார்க்கத்துல நாங்கள் நம்ம மார்க்கத்துக்குள்ள நம்பி நல்லாட ஏற்பாடு பற்றி நம்புறோம் நல்லாட கட்டளை நடக்கணும் இதில் நம்புறது அந்த ஆரோக்கியமான ஹெல்த்தாக இருக்கும் எனவே எல்லாம் சேர்ந்து அதாவது பிசிக்கல் ஹெல்த்துக்கு மனசுல உடம்புல ஹெல்த்துக்கு மன ஹெல்த்துக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாத்தையும் பொதுவாக WHO டெஃபினிஷன்ல உள்ள சகலத்துக்கு பொருத்தமாக இந்த நோம்புல அமைப்பு இந்த நோம்பை பற்றி இஸ்லாம் மக்கள் செய்கிற நோம்பை பற்றி வேறு நோம்பு செய்கிற நோம்பு எடுப்பாங்க இதை இன்டர்நேஷனல் லெவல் முஸ்லீம் இல்லாதவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க முஸ்லீம் ஆக்க பிடிக்கிற நோம்பு எப்படி அதாவது சயின்டிஃபிக் ஆராய்ச்சி நேரம் இந்த நாங்கள் நோம்பு எடுக்கிற சிஸ்டம் நாங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இப்படி சகர் செய்யும் அதாவது ஜூஸ் வந்து நோம்பு பிடிப்பாங்க ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வெரி க்ளோஸ் ஆனால் ஒன்று வித்தியாசம் சொன்னால் அவங்க இந்த சகர் டைம் சகர் செய்யும் எங்களுக்கு சகர்ன்றது ஒரு முக்கியமான சொன்னது அது மட்டும் இல்லை சொல்லோட கருத்துப்படி சகர் செய்கிற அது வரக்கத் செய்யப்பட்ட சாப்பாடு சொல்லலாம் ஆனால் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுற நேரம் அந்த ஏர்லி மார்னிங் அந்த டைமில் நாங்கள் இப்படி சாப்பிடவும் ஏதாவது அதன் மூலமாக உடல்ல என்னென்ன மாற்றம் வருது எப்படி நோய்களால் கலக்கப்படும் சொல்லி கண்டுபிடிச்சி இப்போ இந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தி மொரோக்கோல கேபிட்டல் வந்து அதில் நடந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் நூற்றுக்கு மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் நோம்பை பற்றி ஆராய்ச்சி அநேகமாக காமிச்சு நோம்பில் பல விஷயங்களை அசஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் இப்போ நோம்பு அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு அமைக்கப்பட்ட சூழ்நிலை இது நல்லா எல்லாத்தையும் மறைத்தவர் அதனால் சூழ்நிலை மறைப்புகளுக்கு சேர்த்து அது அந்த அமைப்பு மனுஷனுக்கு ஆரோக்கியத்துக்குள்ளாக எங்களுக்கு அந்த சரியான அமைப்பை நான் நோம்பு நேரம் அந்த ஆரோக்கியத்துக்கு வரலாம் எப்படி சொல்றேன் ஒன்று ஞாபகப்படுத்திக் கொள்வாங்க நோம்புல எப்படி ஆரோக்கியத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது நாங்கள் எப்போ நோம்புறது வந்து தெரிவதற்காக இல்லாத கட்டளை கட்டுப்படுத்தி நாங்கள் செய்யறது நம்ம இந்த நீயத்தை எல்லாருமே நோம்பு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த்தில் வந்து ஹெல்த் இருக்குது பெனிஃபிட் இருக்குது ஹெல்த் நல்லா சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் இந்த நீயத்தில் மாற்றப்படாது நாங்கள் ஏதோ ஆரோக்கியம் ஹெல்த் பெனிஃபிட் கருத்து நோக்கம் மாதிரி நீயத்துக்கு பண்ணுறதுனால அதனால் எப்போவும் அல்லாட கட்டளை கட்டுப்பட்டு தான் செய்கிறோம் ஆனால் அதில் நல்லா இப்படி நலவுகள் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறது ரொம்ப மட்டுமில்லை இஸ்லாமிய எல்லா கடமைகள் தொழுகைனாலும் சரி சர்க்கார் ஹஜ் மற்ற எந்த கடமைகள் இருந்தாலும் அது நல்லாவே தெரியணும் மனசோட ஆரோக்கியத்துக்கு அது உள்ளதாக தான் அமைக்கப்பட்டது இப்படியெல்லாம் வெளியிட்டு ஒரு கேள்வி வரும் நாங்கள் நோம்பு நோக்கிறோம் வரலாற்று நோம்பில் ஏழைய காலத்து சொன்னதான் நோம்பில் இதெல்லாம் செய்யணும் நாங்கள் வந்து சொன்ன விஷயம் ஏன் முஸ்லீம்களுக்கு கூட நோய் நோம்பு நோக்கிறோம் மற்ற அமல்களுக்கு ஆரோக்கியத்தை சந்திரிகை தொழுகை இருந்தால் கூட ஆனால் முஸ்லீம்களுக்கு நோய் அப்போ இதில் விளக்கம் நீங்கள் சிஸ்டத்தில் நாங்கள் செய்கிற முறைகளே எவ்வளோ தவறுகளே அதனால தான் இந்த பிரச்சனை நோம்புல பிரச்சனை நாங்கள் நோம்பு எடுக்கக்குள்ள நோம்பை நாங்கள் ஒரு சந்தர்ப்பமாக பாவிச்சுக்குவோம் ஒரு மாற்றத்துக்காக இந்த நோம்புல நாங்கள் சில விஷயங்கள் எல்லா விஷயங்களும் நாங்கள் பழகிறோம் அடுத்த 10 மாதத்துல அந்த பழக்கத்தை செய்யறது அமலாயிரம் வேறு விஷயங்களே அப்போ ஆரோக்கிய விஷயத்தையும் இந்த நோம்பு காலத்தில் நாங்கள் செய்கிற ஆரோக்கியமான விஷயங்கள் அந்த பழக்கம் பொறுமைகள் வரும் அதனால ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட சில விஷயத்தை பார்க்கலாம் நாங்கள் நோம்பு நோற்றுமே நோம்பில் உள்ள ஏதோ நன்மை கிடைக்கும் கடமை செய்யும் நல்லா கூலி கிடைக்கும் அந்த அவர்கள் சொன்னாங்க ஆனால்
அந்த அதாவது மனசுக்கு வர வேண்டிய ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு பார்த்தா அது அநேகமான விலையில நிச்சயமே போகும். அதுக்கு காரணம் ஒன்று நாங்கள் இஃப்தார் டைம்ல எங்களை இஃப்தாரோட வெளி இஃப்தார் டைம்ல நம்ம சாப்பிட்ற ஐட்டங்கள் சாப்பிட்ற அளவு அடுத்த கட்டாயம் செய்யணும். அங்க விசேஷமா அளவு ஐட்டம் இது ரெண்டு விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். இதுக்கெல்லாம் சரியான மாற்றப்பட வேண்டிய விஷயம் இருக்குது, திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. இதை செய்வதன் மூலமாக அந்த பழக்கம் எதிர்காலத்தில் வரும். எங்களுக்கு அந்த நோக்குட கடமை நன்மைகள் கிடைக்கூட ஆரோக்கியம் இது இல்லாததுனால தான் அந்த நோம்பாளிகள் கிடைக்கிற ஆரோக்கியம் கிடைக்கிறது. என்ன நான் சொன்னேன், அது டயபெட்டிஸ் சொன்னேன். டயபெட்டிஸ் மட்டுமே அது ஒரு தாய் மூல நோய். டயபெட்டிஸ் இருந்தால் அது எல்லா நோயும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சொன்ன நம்ம நான் கம்யூனிகேட்டபிள் டிசீஸ், அதாவது தீராத அல்லது பரவாத நோய்கள். அது ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் இருக்கலாம், கிட்னி பர்த்தாக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், உடம்புல பருமன் கூடுதலாக இருக்கலாம், இந்த பாரஸ் சொன்னதாக இருக்கலாம், அடுத்து கேன்சர்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த நோய்க்கு சம்பந்தம். இந்த எல்லா நோய்க்கும் இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் கேட்கப்படுறோம். நீங்கள் அநேகமான ஆட்கள் நோய்வாய்ப்படுறதுக்கு, அதாவது கஷ்டப்படுறதுக்கு, அதாவது கூட செலவுகள் செய்யறதுக்கு, அடுத்தது அகால மரணம் சின்ன வயசுல பெரிய வயசான அதுக்கு ஒரு மெயின் காரணம் இதில் ஏதாவது கேட்கப்படும். அது மட்டும் அநேகமாக இந்த ஹெல்த் காஸ்டும் இந்த நோய்கள் தான் காரணம். இது தீராத நோய். உலகத்தில் இருந்தாலும் இந்த நோய்கள் தான் தொடர்ந்து மருந்து வைத்தியம் செய்யும் மற்ற இதை செய்யறதுதான் பண்ணி வச்சோம். இப்படி இந்த நோய்கள் சென்றோடு எல்லாத்துக்கும் இந்த நோய்க்கு வந்து வாரத்துக்கு நாங்கள் இந்த உணவும் சம்பந்தம் நாங்கள் இந்த நோய்கள் வந்தவர்களே மறந்து எல்லாம் செய்யறது மாதிரி அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த நோய் சேர்த்து மறந்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் இந்த சாப்பாடு உணவு வகையில ஹெல்த் பேணும். சரியான கூட சொல்லணும். மருந்தையில காமிக்கிறோம், சாப்பாடு சின்ன கணக்கு காமிக்கிறோம், அது சின்ன கணக்கு காமிக்கிறோம், சரி வராது. அதுக்கு ஈக்குவலா இன்னொன்று ரெண்டு முண்டா போனா தான் அந்த நோயில நல்ல கண்ட்ரோல் வரும். அந்த நோய்களை வர இதுக்கு வர காம்ப்ளிகேஷன் வேறு நோய்கள் பிரச்சனைகளை தடுத்து கொள்ளலாம் நிப்பாட்டிக்கிறோம். அந்த மாதிரி நான் திரும்ப நோக்குனா நோக்கில் நாங்கள் இந்த ரெண்டு சந்தர்ப்பம் சகமயம் செய்கிற சாப்பாடு அளவு வச்சுக்கிறோம். மற்றது நோக்கு காலத்தில் இன்னும் ரெண்டு விஷயத்தை சொல்லித்தான் நாங்கள் ஒரு மைண்ட் செட் ஒன்று நோக்குவா தான் நாங்கள் கொஞ்சம் தெரியாத சாப்பிடல இது ஒன்றும் செய்யலாம். தொழில்களில் குறைச்சி போடுறது, ஸ்கூல் ஏற்கனவே முஸ்லீம் ஸ்கூல்லாம் லீவு கொடுக்குறாங்க, அதனால் பிள்ளைகளுக்கு லீவு, அதுக்கு ஒரு டீச்சர்னா அதுக்கு லீவு. ரைட், உதாரணத்துக்கு அவங்க காலத்தில் நாங்கள் ஸ்கூல் வர மாதிரி இருக்குன்னு சொன்னால் சகாசத்துக்கு படிக்கணும், ஏதோ டிபெண்ட் பண்ணி டீச்சர் நான் போகணும், பிள்ளைகளுக்கு போகணும். அப்படின்னா வீட்டிலேயோ அம்மா பாப்பாவுக்கு வேறு பிள்ளைகளே ஸ்கூல் நாங்கள். அப்போ இது இல்லாமல் லீவு முடிக்கிறதுனால சகாரக்கூடியது நாங்கள் இல்லாமல் போகிறோம். அதனால் பெரிய தூக்கம், பெரிய சாப்பாடு, அதுக்கு பெரிய வீட்டில் தூக்கம். இப்போ அதாவது எக்ஸ்ட்ரா அளவுக்கு மீறின தூக்கம் அது மைண்ட் செட்டை உருவாக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சந்தர்ப்பங்களும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு காரணம் கூடுதலாக நாங்கள் அந்த சாப்பாடு டைம் இதுக்கு ஒரு காரணம். அது இன்றைக்கு முஸ்லீம் நாடுகளில் கூட இன்றைக்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விட இது சொந்தக்கார போயம் வந்து பங்களாதேஷில் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் எக்ஸாம் நடக்குது. அவர் எக்ஸாம் எழுத பண்ணிக்கிறாரு, நார்மலாக நடக்குது எக்ஸாம். ஒரு முஸ்லீம் நாடு தான். அங்கே யூனிவர்சிட்டியிலே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு லீவு எக்ஸாம் முஸ்லீம் நாட்டில் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் எக்ஸாம் நடக்குது. ஸோ இப்படி எங்கள் சிஸ்டம்லேயே சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் எப்படியும் நோன்பாதைக்கு கிடைக்கிற அந்த ஹெல்த்துக்கு சரியாக கிடைக்கும். அடுத்தது வந்து நாங்கள் நோன் பார்க்கணும். நாங்கள் இஃப்தாரை பார்ப்பீங்க, எல்லாத்துலையும் நீங்கள் யாரும் கேட்க சொல்லுவீங்க, அதை இன்னும் கேட்டுருப்பீங்க. டைமில் நாங்கள் இஃப்தார் டைமில் சாப்பாடு நானும் இருக்கிற ஒரு செட் சாப்பாடு இது எல்லாம் ஆரோக்கியத்துக்கு பொறுத்தவரை. உதாரணமாக சொல்லுமே அந்த டைமில் நோக்கு கலந்த டைமில் நானும் தான் நோக்கு கலந்த டைமில் அந்த குறிப்பிட்ட சாப்பாடு முடிக்கிறது நானும் சாப்பிடுவேன். அதில் கூட இருந்தால் நானும்
சாப்பிடும். ஏன்னா அந்த டைம் அப்படியான டைம் பசியே. அதனால நான் வந்து சாப்பாட்டுல அந்த நல்ல ஐட்டங்கள் தெரிவு செஞ்சுக்கிறோம். அடுத்து சில டெக்னிக்கான சில வேலைகள் செஞ்சுக்கிறோம். நாங்கள் இஃப்தார் வச்சு எல்லாத்தையுமே சோறு உட்காந்துன்னு சொன்னா அதையே நான் கொஞ்சம் வச்சுக்கணும்னு சொன்னா யார் உட்கார்ந்தாலும் நோக்கு திறந்தோன்னு பசி அந்த டைம் ஒரு மனநிலை மீண்டும் சாப்பிடணும்னு சொல்லி அதிகமா ஏதோ இருக்கிற சாப்பிடணும். அதனால வந்து சில விஷயங்களை நான் வெளியில ஆரோக்கியம் தேவை இருக்குன்னு சொன்னா நான் ஆரோக்கியமான சாப்பாடு போகணும்னு சொன்னா சில பழக்க சிஸ்டத்தையும் மாற்றும். அதுல தான் கொஞ்சம் சொல்ல பார்க்கணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. இதுபோல சொல்றது இல்லை. நான் இவ்வளவு நேரம் சொன்னது நான் சொல்ல போற விஷயத்துக்கு ஒரு பின்னணியும் இருக்குது. சும்மா கருது புகை கிளாஸ் மாதிரி ஏன் சொன்னேன் பிரச்சனைகள் எடுத்த மாற்றம் நோம்பு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நோம்பு அப்படி அமைக்கப்பட்டிருக்குது சிஸ்டம். அதாவது நான் சொல்றது சயின்ஸ் மட்டும் இல்லை, மாற்றத்தோட விஷயம். ஒவ்வொரு சந்தர்ப்பம் என்ன மாற்றத்தை தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம், உலமாக என்ன சொல்லுவாங்க, இது எல்லாம் மாற்றத்துக்கு அந்த மாதிரி சொல்லப்படும். உதாரணத்துக்கு பார்க்க நாங்கள் சாப்பாடு அளவு தப்புன்னு சொல்லுவோம். தெளிவான அதிசயம் ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிடும், எப்படி சாப்பிடும், உட்கார்வது, அளவுறது, கை சொன்னது எல்லாம் இருக்குது. அளவு வந்து சொல்ல ஒரு மற்ற வயிற்று ஒரு 300 பகுதி தான் சாப்பிடும், மற்ற 300 பகுதி தாங்க, மற்றது எங்கே இது ஹதீஸ். இப்போ சயின்ஸ்லேயே ரிலேஷன் சொல்றாங்க சாப்பாடு குவான்டிட்டி அதனால தான் போயிடுச்சு. இப்போ இந்த ஹதீஸ் நாங்கள் எவ்வளவு தூரம் ஹயாத் இதை ஹயாத் ஆக்குறது அந்த நாட்டில் தக்குவா சொல்லுமே நோம்புல அளவு பட்டே அதாவது இதே கட்டுனா அங்கே ரசூலோட வலிமை. இது ஹதீஸ் தெரியுது. இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்லி இன்னொரு ஹதீஸ் ஞாபகம் வருது. சில ஹதீஸில் கரெக்ட் தெரியுது. இந்த சாப்பாட்டில் இந்த பச்சை இலைகள் அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மாதிரி ஐட்டங்கள் இல்லையோ அந்த சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட சைனான்னு செய்து கொள்றாங்க கரெக்டாக ஹதீஸ். அது என்னன்னு சொன்னா எங்களோட இப்போ சாப்பாடு எங்களோட சேர்த்து சைனான்னு உட்காந்துட்டான்னு சொன்னா அது எங்களுக்கு எப்படி பார்க்க தெரியும் நல்ல இதெல்லாம் ஹதீஸாக இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் மெடிசன்ல சொல்றாங்க நீங்க சாப்பிட்ற நேரம் இதில் வெஜிடபிள்ஸ், கிரீன் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் தேவையான அளவு அதிகமாக இருக்கும். அது நாங்கள் குறைய சாப்பிடும். சில ஐட்டங்கள் அளவு கூட இருக்கும். இந்த ஐட்டம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் வெஜிடபிள்ஸ், மரக்கறி கீரை வகைகள், சலட் வகைகள், நட்ஸ் வகைகள் நாங்கள் இருக்கிறது உண்மையிலே போதும். அதை குறைக்கிறோம். அதனால கெடுதியான சாப்பாடுகள் கூடவான அளவு சாப்பிடும். இதான் எங்கள் சாப்பாடுக்கு பெரிய விஷயம். கூட இருக்கிற ஐட்டங்கள் ஆக கூட ஐட்டங்கள் நாங்கள் திங்கிற சோறு அதாவது மாவுல செய்த சாப்பாடு நாங்கள் இருக்கிற எல்லாரும் கொடுக்கும். நாங்கள் வகை சின்ன வயசுல பெரிய நாங்கள் சோறு அதிகமாக மாவு சாப்பாடு சாப்பிட்டு பழகும். இது இப்போ அநேகமாக நோய்க்கு ஒரு காரணம். இப்போ நாம் செய்ய வேண்டிய இதில் வந்து சோறு அல்லது மாவு சாப்பாடை நம்ம குறைக்க வேண்டும். எவ்வளவு குறைக்க சொன்னால் இது மேற்கு எல்லாரும் நீங்கள் தகவல் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சாப்பிட்றது கார்போஹைட்ரேட் எவ்வளோ தேவை எல்லாரும் பேரி பார்க்கலாம். நான் டீட்டெயில் சொல்லணும்னா சரியாக ட்ரை பண்ணிக்கணும். சும்மா ஒரு ரஃபாக சொல்கிறேன்னா ஒரு டீ கப்பில் ஒரு 1.5 கப்பில் இருக்கு. ஒரு எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கு நல்லா வேலை செய்யறாங்க அவ்வளோதான் ரைஸ் சோறு தேவை. ஒரு வயசானாலும் ஒரு கப்பு போகும். ஏற்கனவே நல்லா கொழுப்பு பரவனா ஏதாவது ஒரு கப்பு போகும். இதோட பார்க்கணும் நாங்கள் தீக்கிற சோத்தை பற்றி யோசிச்சுன்னா நாங்கள் சோறுனா எவ்வளோ கொடுத்தோம். இது வந்து நோம்பு இல்லாத காலத்துக்கு மட்டுமல்ல, வேற நாட்டிலையும் இது போகும். சஹாரத்துக்கு இது போகும். சஹாரத்து நாங்கள் விரும்பி அங்கே 13-14 பசிலை போடுறதுக்காக கண்டினியூ சாப்பிட்றதுக்காக அதிகமாக சாப்பிட்றதுல சாப்பிட்றது மிச்சம் தவறு. ரொம்ப அது ஹெல்த்துக்கு சரியில்லை. மற்றபடி அங்கே வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த சாப்பாடு வந்து வரக்கத் செய்யப்பட்ட சாப்பாடு. அந்த ஹதீஸ்ல நம்பிக்கையோ நாம சாப்பிடணும்னா ஒரு கப்பா இல்லாத பரவாயில்ல, சின்ன அளவா இல்லாத பரவாயில்ல, ஒரு ஈச்சப்பழம் ஒரு பால் கொப்பி இல்லாத பரவாயில்ல, அந்த வரக்கத்தில் சாப்பிடணும்னா அந்த வரக்கத்தை கொண்டு நல்லா நோம்பலே சாப்பிடும். இது இந்த எண்ணம் பார்க்கணும். இதில் இருக்குது சயின்ஸுக்கு கொடுத்து அந்த ஹதீஸுக்கு போட்டேன். இதை கொண்டு நாங்கள் இன்னைக்கு ஒரு 2 பின்னால் சாப்பிட்டாதான் நாளைக்கு நோம்பு 4 மணி நேரம் நோம்பு ஃபிட்டாக கஷ்டமான நம்பிக்கை அளவு கொடுக்கணும்னா அந்த ஹதீஸ்ல இருக்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்து இந்த நாங்கள் கண்டினியூ இருக்கிறதுனால
பிரச்சனை இதில் ஒரு மனசுக்கு எவ்வளோ கலர் தேவை ஒவ்வொரு சாப்பாடுக்கு எவ்வளோ தேவை பெரிய டீட்டெயிலான விஷயம் சந்தர்ப்பம் யாருக்கு சந்தேகம் இல்லை கேட்க நான் சொல்லுவாங்க பயன்படுத்தி எனவே நாங்கள் சாப்பாடு குவான்டிட்டி பார்க்குறேன் அது அரிசி சோத்துல அளவு பொருட்கா அடுத்த அரிசியில் எத்தனையோ வகைகள் இருக்குது அது ஒவ்வொரு வகையிலையும் சில வித்தியாசம் இருக்குது நாங்கள் சாப்பிட்ற அளவோட அந்த சின்ன சின்ன வித்தியாசத்தினால நாங்கள் சாப்பிட்ற அளவோட பார்க்குற அந்த சின்ன வித்தியாசமும் கடைசியில் டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அதனால நீங்கள் யாராவது அரிசி பிரச்சனை அனைமாக கேட்குற வர முடியாது எங்களுக்கு இருக்கிறது நான் இந்த அவித்த அரிசி அதாவது தம்பம்பூ பால் சொல்லுவாங்க நாட்டரிசி இருக்கிறதுக்குள்ள எல்லாத்துலேயும் ஏதாவது பெனிஃபிட்டிங்கன்னா அது பெட்டர் சொல்லுவோம் மற்ற ரைஸுக்கு எப்பாவது ஒகேஷனுக்கு சாப்பிட்டா வளமையான சாப்பாட்டுக்கு ஆக்கப்பட நல்லா அந்த அளவே நான் கொஞ்சம் 1.5 கப் அதாவது 2 கப் அல்லது 1 கப் 1.5 கப் சொல்லி அற்புதமாக இருக்கும் எடுத்துட்டு இந்த பழத்துலேயும் வளமையான சாப்பிட்டா சில நேரம் உங்களுக்கு போதாமல் நான் வந்து இது மட்டும் சொல்லி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து அவங்க போதாதுக்கு என்ன செய்யணும் திரும்பவும் சோதக்கூடிய வயது நிறைய இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஏதாவது கீரை சாலட் பழத்தூள் வெஜிடபிள் சூப் தான் இதுகளை சேர்த்து நீங்கள் இந்த வயிற்றுல பேலன்ஸ் போல அப்படியே வேகமாக இருக்கும் வயிறு நிறைய தான் சொல்லலாம் 1/3 இந்தியாவை கையெல்லாம் கலந்துருந்தால் சொன்னதுபடி அப்படி செய்யலாம் ஆனால் அதுக்காக சோத்தை கொடுக்கப்பட்டது இதான் கார்போஹைட்ரேட் அது கார்போஹைட்ரேட் பானாயிருக்கலாம் சோறாக இருக்கலாம் அல்லது பானத்துக்கு செய்த வேறு இருக்கலாம் இது மற்ற பெரிய நான் சொன்ன நோய்கள் எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் கோர்ஸ் இதில் மாற்றம் செய்யும் இதே சின்ன பிள்ளைகளுக்கு தான் பார்க்கணும் சிறிய மாதிரி கொஞ்சம் ஒரு 1 கப் ரைஸ் போட்டு மற்றதில் கூட வச்சு கொடுத்ததுனால அவங்க பழைக்கணும் ஏற்கனவே பழக்கம் பார்க்கறது இதை குறைச்சி அதுக்கு போதாததுல அந்த மற்ற ஐட்டங்கள் சேர்த்து தான் அந்த பட்டியலுக்கு தேவையான முடியும் அடுத்த நோக்கு தொடர்பு நான் பார்க்கிற விஷயம் இந்த பொறித்த உணவு அது எல்லாருமே பழக்கம் நாங்கள் வளமையான கஞ்சி அண்ட் ஷார்ட்ஸ் வந்து நல்லா மேட்சிங் சாப்பாடு விரும்புகிற டேஸ்ட் தான் இருக்கிறதுக்கு அதோட இறைச்சியோ கரையை போட்டு சேர்த்தா அது இன்னும் டேஸ்ட் ஆகி அதில் ஒரு சந்தேகம் இல்லை ஆனால் நாங்கள் சாப்பிட்றது வந்து பசிக்கு தானே பசிக்கிறதுக்கு சாப்பிடுவோம் உயிர் வாழ்றதுக்கு சாப்பிடுவோம் ஒரு சந்தேகம் இல்லை ஆனால் இந்த ருசிக்கு சாப்பிட்ற ஐட்டத்தை இதுக்கு ஒரு காரணம் எங்கள் மீது கூடுதலாக நோய் இருந்து காரணம் இதை மாற்ற செய்யும் அவ என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் பொறித்த உணவுகள் எதாக இருக்கலாம் சோட்டி ரைஸ் ஆகிக்கலாம் அல்லது பேக்கரி ஐட்டங்களாக இருக்கலாம் எண்ணெயை சேர்த்து பட்டவர்களை சேர்த்து செய்கிற சாப்பாடு இது உண்மையில வேறு நாட்களுக்கும் சரி ஆனால் நோம்பு திறந்த நேரம் இஃப்தார் டைம்ல அது அறவே சரி ஏன்னா நோம்புல நாங்கள் 13-14 ஃபாஸ்டிங்னா உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும் சாமி பாட்டு போதில் தோட்டத்தில் ஹோமோன்ஸில் இந்த மாற்றங்கள்லாம் பெரிய இல்லை நாங்கள் திடீர்னு நோம்பு திறந்தோன்னு அந்த மாதிரி சாப்பாடு என்ன கலர் சாப்பாடு இருக்கணுமோ இப்போ சிஸ்டமே பெரிய திறந்து நீங்கள் தெரியும் எல்லாரும் நோம்பு திறந்து சில பேருக்கு பல நோம்பு திறந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் பெரிய ஒரு பிரச்சனை முடிக்காது நோம்பு திறந்தாச்சு இஃப்தார் முடிஞ்சு அங்கால எல்லாம் தூக்கம் வரும் மேற்கரை வலிக்கும் வயிறு வலிக்கும் சோப்பு தூண்டு நினைக்கும் எல்லாம் வரும் கால்காய் வலிக்கும் எல்லாம் தலை வலிக்கும் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னால் இந்த நோம்பு டைம்ல நாங்கள் இந்த உணவும் சரியாக மேட்ச் பண்ணுறோம் உடம்புக்கு மேட்சாக மாதிரி இந்த கஞ்சிக்கும் கஞ்சி கோப்பைக்கும் அதுக்கு வாய்க்கும் மேட்சாக இருக்கும் ஆனால் உடம்போட சிஸ்டத்துக்கு மேட்ச் அது மட்டும் இல்லை இது வேற நோய்களோடு ஒரு ஆரம்பத்தை உண்டாகும் இது என்ன குறித்தோடு வர குறித்த வீட்டில் குறிக்கிற ஒரு கல்யாணிக்கு சோட்டி சாப்பிட்றதுல ஏன்னா எண்ணெயை வந்து நாம் நெருப்பை வச்சு கொதிச்சு சூடாக கொதிக்கிற நேரம் எண்ணெயில் நடக்கிற கெமிக்கல் செய்து நேரம் அந்த எண்ணெய் வந்து இந்த டிரான்ஸ்பேக்ட்னு சொல்லி உடம்புக்கு சரியான ஒளியில் உற்பத்தியாக மாறும் அந்த டிரான்ஸ்பேக்ட் வந்து உடம்புல கூட என்ன நடக்குது என்ன யங்ஸ்டர் விளைவிக்க நீங்கள் வேறு பேக்கரி ஐட்டம் பர்கர்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றேன் ஏதாவது எல்லாத்துக்கும் ஈவன் பனிஸ் பானுக்கு போகும் எல்லாரும் எண்ணெய் வந்து சூடாக்கி செய்யப்படுறதுனால அந்த கெமிக்கல் மாற்றத்தை கொடுத்து அந்த டிரான்ஸ்பேக்ட் ஐட்டம் வேறு வெளிநாட்டில் ஒரு உணவுலே போட்டிருப்பாங்க இந்த டிரான்ஸ்பேக்ட் உணவுல எவ்வளோ எழுதியிருப்பாங்க அதான் அக்கறை பார்த்து தான் பார்க்கணும் டிரான்ஸ்பேக்ட் கொண்டு வந்தது வாங்க மாட்டாங்க தெரியுமா தெரியுது
என்ன செய்யணும் அந்த டிரான்ஸ்மிட் வந்து மூளைக்கு ஹார்ட்டுக்கு மற்றொடம்புல ஏரிய பகுதியில் ஒரு ரத்த போற குழாயில உள்ளுக்குள்ள பகுதி உள்ளுக்குள்ள எந்த சீனுக்கு ஒரு பகுதியை அதில் போயிட்டு மாற்ற அதை செயலை டேமேஜ் பண்ணி அதில் படிக்கணும் அதை படிக்கிறது படித்தா அதில் போயிட்டு இந்த கொலஸ்ட்ரால் இருந்து அந்த ரத்த போற குழாய்கள் பிளாக் ஆகல ஒரு ஹார்ட் அட்டாக் எல்லாம் உள்ள செல்வாங்க வந்து அப்படி ஆரம்பம் இதுதான் மூளைக்கு போனால் அச்சுக்கால் வரும் ஹார்ட்டுக்கு போனால் ஹார்ட் அட்டாக் காலில் போனால் காலில் ரத்தோட்டங்களில் வர பிரச்சனை வரும் இதனால தான் இது மாறுச்சு தெரியுது நான் ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் நமக்கு ஏஜ் நிறைய பேர் இந்த உணவுகள் மெயின் காரணம் வேறு காரணம் சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு ஃபேமிலியில் ஒரு ஸ்ட்ரெஸ் நோய் வரும் ஆனால் ஃபேமிலியில் இருந்து வர பிரச்சனைகளுக்கு 3 விதம் கலக்கி அம்மா அப்பா நோய் இருக்குது எங்களுக்கு வர சந்தர்ப்பம் இருக்குது அதை எங்களுக்கு அம்மா அப்பா மாற்றி ஆனால் சாப்பாட்டை பழக்க வழக்கங்களை மாற்றி செய்வதால் இதை மாற்றி அதான் அந்த வகையில் இந்த நோய் வாரதைகளை தடுக்கிற தான் சொல்லுது அப்போ அந்த நோம்பு திறக்கிற நேரம் நாங்கள் தேவைப்படும் அடுத்தது கஞ்சி விஷயத்துலையும் இந்த என்ன மாதிரி எண்ணெயில் போட்டு கறிகளை போட்டு இறைச்சி போட்டு செய்கிற கஞ்சி அந்த டைமில் பொறுத்தனை அது கேஸ் தான் அதுக்கு நம்ம வேணும்னா வேறொரு நாளைக்கு வேறொரு நேரத்துக்கு நோம்பெல்லாம் காலத்து டைமில் ஒரு லஞ்சு போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கேட்குங்க ஆனால் இஃப்தார் டைமில் அது ஒரு இஃப்தார் டைமில் பொறுத்தமாயிருக்கும் அப்படியே மட்டும் பிளேன் கஞ்சி மரக்கறி எண்ணெய் இல்லாமல் போட்டால் கீரை கற்றுட்டு பொருத்தமாயிருக்கும் ஆனால் எந்த வித குறித்து உணவும் ஏதாவது பழங்கள் நீங்கள் வெளியே மாதிரி சாப்பிடலாம் சில சாப்பிட்டு தண்ணி கொடுக்குறது ஈச்சப்பழம் வைக்கிறது இதுகள் பொறுத்தம் நோம்பு திறக்கிறது இந்த அளவு சிக்கலாக இருக்கும் அதாவது இப்போ நேற்று தான் நான் கேட்க ஒரு வெளிநாட்டு ஒரு ஸ்காலர் சொல்கிறாரு நாங்கள் நோம்பு திறந்து இந்த மகளிருக்கு தொழுகை லேட் பண்ணுறது அப்போ கணக்கு நீங்கள் 2000 எனக்கு பள்ளியில் மகளிரோடைய தொடர்ந்துதான் 5 நிமிஷம் வைக்காமல் சொல்லுவாங்க ஆனால் நோம்பு அநேக நாட்கள் 15 நிமிஷம் போகலாம் ஏன்னா நோம்பு திறந்து சாப்பிட்டு எல்லாம் வளர்க்கிறதுக்காக மேலே அதுக்கு வந்து ஒரு வகையான ஒரு முறையில் சரியான முறைகள்னு சொல்லணும் வேற நாள் மாதிரி நாங்கள் சொல்கிற ஒரு ஈச்சப்பழம் தண்ணி குடிக்கிற நோம்பு திறக்கிற அதனால் தொழுகை நடத்தினா தொழுகை பேச்சு குறவாது நம்ம சாப்பிட்றது சாப்பிடலாம் அன்னைக்கு சாப்பிட உட்கார்ந்து நாங்கள் எல்லாம் சாப்பாடை முடிஞ்சு உட்கார்ந்து சொன்னால் அளவுக்கு அதிகமாக நிற்பாடு அது இந்த பொருத்தமில்லாத சாப்பாடு வச்சோம்னா அதை எப்படி நிறுத்தி சாப்பிடப்படும் அதனால அது செய்யாது சாப்பிட வேண்டும் வேறு நாளைக்கு வேறு ஒரு டைம் சாப்பிட சரியில்லை சாப்பிடலாம் சாப்பிடுங்க ஆனால் இஃப்தாரில் பார்க்கலாம் இஃப்தார்ன்றது தண்ணி ஈச்சப்பழம் ஏதாவது வெயிட் இருக்கலாம் வெயிலாக சூப்பு கேள்வி பிளேன் அல்லது கஞ்சி அல்லது கீரை கஞ்சி அதை இன்னும் வேண்டிய பழக்கம் இது உள்ள வச்சுக்கோன்னா அப்படியே சாப்பிட வேணும்னு சொன்னால் எண்ணெயில் பொறிக்காத இல்லாத சாப்பாடை செய்யணும் கட்டாயம் தேவையாக செய்யணும் இப்படி பார்த்தா அந்த நம்ம செஞ்ச நோம்புலைகள் என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சதோ அது இந்த நோம்பு திறக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் உண்டாக்கிகள் கிடைக்காம அதை பெனிஃபிட் எடுக்க முடியும் இது நோம்பு திறக்கக்குள்ள அது அளவு முக்கியம் இதை நான் செய்யாமல் இருக்கிறதுனால நான் தீங்க வறுமையாக சாப்பாடு கேரளாக பார்த்தா கிட்டத்தட்ட தேவையோடு 2 அல்லது 2.5 மணிக்கு கூடுதலான கலரிஸ் நாங்கள் போதும் ஏன்னா அந்த டைம் ஆகும் அதோட டெக்னிக் என்னன்னு சொன்னால் அதை வச்சுட்டு நாங்கள் சாப்பிடாம அந்த சாப்பாடு நீங்கள் இருந்தாலும் அது செதுக்கூடாது நோம்பு திறக்கிற இஃப்தார் மேசை இஃப்தார் மேலே நான் சொன்ன ஐட்டங்களை வச்சு மட்டும் வரணும் நோம்பு திறக்கணும் துவா செய்யணும் அவசரமாக மகிழ்ச்சி போயிடும் இந்த பணத்தை உண்டாகணும் இதெல்லாம் நீ பள்ளிவாசல் பள்ளிவாசல் உள்ள சிஸ்டங்களே நாங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டா நல்லது அறிஞ்சு சொல்ல வேண்டியதான் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியதான் மகிழ்ச்சி சொல்லி மற்ற நாங்கள் மாதிரி காரணம் சொல்லணும் இப்போ ஆகிறது வரப்பலாம் அதை என்ன சிஸ்டத்தில் மாற்றணும் இது இல்லாட்டி நாங்களுக்கு மற்ற இன்னொரு சிஸ்டம் இன்னொரு சரி சொன்னால் சுபகிரியில் வேறு நாளைக்கு ஆராய்ச்சி காமிச்சு அநேகமாக இப்போ வந்து அதிகமான இடத்துல 10 நிமிஷத்தில் கரெக்டாக சாப்பிட்டாச்சு உங்களை ஆரப்படுத்துவாங்க கரெக்டு வந்து சுபம் போய் நாங்கள் கொண்டு போகிறோம் அநேகமாக நாங்கள் சொல்லுவாங்க அப்போ அது வளர்ந்த மாதிரி அரவணைச்சி அது இருந்தால் அனைவரும் கொஞ்சம் பயன்படுறாங்க சுபகிறது இவ்வளோ முக்கியம் தொழுகை நாங்கள் அறவை காமத்துக்கு வளர்ந்த மாதிரி வச்சோம்னு சொன்னால் இடையில யாருக்கும் இறந்து போடலாம்
ஸ்பெஷலாக வந்து நான் சொல்லியாச்சு நீ சொல்லியாச்சு உங்களுக்கு சுடுறதுக்கு வாங்கணும் அங்கே ஹாஃப் அன் ஹவர் கொடுத்தா அந்த இடப்பட்ட நேரில் எவ்வளோ குரான் ஓதலாம் செய்யலாம் இஸ்திக்ஃபார் செய்யலாம் எல்லாம் வாங்குறதுக்கு இகாமத்துக்கு இடப்பட்ட நேரத்தில் துவாக்கள் அதிகரிக்கப்பட்டாங்க. இன்னும் லேடிஸ் இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் எல்லாரும் முடிஞ்சது பிறகு அவங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் செய்யலாம். அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகும். வீட்டில் நாங்கள் சஹா செஞ்சுட்டு தூங்க போனால் அது உடம்பு சரியில் சாப்பிடணும்னு தோன்றது ரெஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் போடுவாங்க 1 ஹவராக அந்த அளவுலாம் வந்து மற்ற வீட்டில் இருக்கிற கலந்து வேலை ஆண்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த வேலையை செய்யலாம். அப்படி ஒரு சிஸ்டத்தை மாற்றினா அது ஒரு ஹெல்த்துக்கு முறையான சிஸ்டமாக வரும். அப்படி இல்லாமல் எல்லாரும் சஹா செஞ்சு வந்து ஸ்கூலில் லீவு வேறு வேலையும் இல்லை நாங்கள் வர நேரத்துலையும் சாப்பிட்டு பழத்தா இப்போ எல்லாத்தையும் எத்தனை வர வேண்டிய நாங்கள் தூக்குவோம் அநேகமாக எல்லாரும் இல்லை. இது இந்த ஹெல்த்துக்குள்ள பெரிய பிரச்சனை. ஏன்னா சாப்பிடணும் தூக்கணும் அந்த டைமில் சாப்பிடணும். எத்தனை அதிசய காலத்தில் செய்கிறது சுகருக்கு வரும் தூக்கக்கூடாது. அது ஸ்டார்டில் நினைக்குது இந்த மெடிக்கலாக ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ அதையும் தவிர்த்து போவது இந்த நோம்புல கிடைக்கிற ஃபுல் பெனிஃபிட்டை தான். இது நோம்புல நான் செய்யக்கூடிய மாற்றத்தை சகாலுக்கு நோமல் வளமே நான் இருக்கிற வயசு கிடைக்கிற உருவாகுது. அது இந்த குவான்டிட்டி அங்கேயும் கிடைக்கும். அதாவது இந்த சாப்பாடுல வத்தல் இருக்கிறது வந்து மற்ற நாளைக்கு மட்டும் இல்லை நோம்புக்கும் நான் சொன்னேன். அந்த சொன்னது சகாலுக்கு தான் சொன்னது சொல்லி வந்து சகாதாய்க்கு வயல் உருளான்னு சொல்லி அங்கேயும் இதே சொன்னது தான் வயிற்றுல வந்தது தான் மற்ற குடிக்கிற மக்கள் எங்கே இதே சொன்னது சகாலுக்கு அது சகாலுக்கு சேர்த்து சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஹதீஸ்ல அதனால் அந்த நியத்தோடு செஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு சுண்ணத்தை தயாரித்தாக்கின நன்மை ரம்மான் வேறு நாட்கள் இந்த சிஸ்டம் எங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் இஸ்லாத்தில் நாங்கள் பின்பற்ற மார்க்கத்தில் இருக்கும் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். குரான்ல ஹதீஸ்ல பல இடத்துல சொல்லி காலையில் கேட்கிறோம். ஆனால் ஹெல்த் இல்லை. ஏன்னா நாங்கள் கேட்குற மட்டும் இல்லை நாங்கள் செய்கையிலே மற்ற சுண்ணத்தில் பின்பற்றோம். எங்களுக்கு ஆரோக்கியத்தா ஷிஃபாவத்தா ஆக்கியத்தா துவா கேட்கும். அங்கால குர்ஆன்லையும் ஹதீஸுக்கும் மாற்றமாக ஆரோக்கியமான விஷயங்களை நான் கவனம் எடுக்கணும்னு சொன்னால் சாப்பாடு கணக்கு செய்யலாம். இதில் ரெண்டு ஒத்து போனால் அந்த ஹெல்த்தில் ஒரு மாற்றம் வரும். இந்த விஷயத்தோடு இந்த ஹெல்த் விஷயத்தோட நான் பொதுவாக ரம்மான்னு சொல்லக்கூடிய இன்னும் 2-3 குறிப்புகள் இந்த லேடிஸ் இருக்கிறதுனால இதை லேசானதுக்கு நாளிலிருந்து வீட்டிலிருந்து பின்பற்றுவதன் மூலமாக எங்களோட ஹெல்த்தில் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் உருவாக்கலாம். இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு வீட்டில் செய்வீங்களா இருந்தால் ஒன்றில் ஒரு நோய் ஏற்கனவே நோய்கள் நாம் சொன்ன நோய்கள் எல்லாமே தான் நோய் வார தடுக்க முடியும். 100க்கு 100 எல்லாமே 170% ப்ரிவென்ட் பண்ண முடியும். யாருக்காவது நோய்கள் ஏற்கனவே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரியாக கட்டுப்படுறது ஒரு விஷயம். ரைட். அடுத்து யாராவது ஃபேமிலியில் இருக்குது ஃபேமிலியில் சும்மாதான் சொல்லி வாரமாக டயபெட்டிஸ் ஒரு யங் மகன காலத்தில் எனக்கு இந்த நோய் வர மாட்டேன். அப்போ அவங்க வர சான்ஸை கொஞ்சம் தொழில் செய்யும். இந்த இதை கரெக்ட்னால இதுதான் வரக்கூடிய பெனிஃபிட். நோய் இருந்தாலும் நோய்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விஷயம். ஒரு குறிப்பு வந்து நாங்கள் இருக்கிற நம்மளை என்ன குறித்து பார்த்து சொன்னேன். இப்போ எண்ணெயில் எதிர்பார்க்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் போடலை. அதுதான் இனிப்பு. இன்றைக்கு கொஞ்சம் நான் அவசரம் நினைக்க வரேன். பக்க செலுத்தின ஒன்றா இன்றைக்கு செஞ்சு நான் இருக்கிற ஹோமியோ பற்றி இருக்குது நல்லா பேசினாங்க இல்லையா? சுகர் ஸ்வீட் சொல்றது கொஞ்சம் அண்மை காலத்துல வந்த ஒரு விஷயம். அதான் இயற்கையாவது சில சுகரை மனசில் பாவிச்சுருக்காங்க. அந்த 1930s தான் இந்த சுகர் வந்து இந்த சுகர் அதிகமாக இனிப்பு எல்லாரும் சுகர் அறிக்கலாம் கற்பனை அறிக்கலாம் ஈச்சக்காலம் குடித்து பலமாக இருந்தாலும் இந்த வார ஈச்சக்காலத்தில் சில இனிப்புகள் சேர்த்து தான் வருது. மற்ற இது கூட பண்ணது பலகாரம் ஐஸ்கிரீம் ரைட் பிஸ்கட் ரைட் எல்லாத்துலேயும் ரைட் பனிஸ் எல்லாத்தையும் இந்த இனிப்புகளை வச்சுட்டு அப்படியே இது அதிகமாக பார்க்கறது ஹெல்த்துக்கு சரியில்லை. ரொம்ப டயபெட்டிஸ் வார சந்தர்ப்பத்தை அது எல்லாரும் தெரிஞ்சு. அடுத்தது அன்னை கால கண்டுபிடிக்கிறது இந்த சீனி இனிப்பு திங்கிறாங்க கேன்சர் வாரது. கேன்சர் நான் கேட்கறது ஸ்பெஷலாக இந்த சமிபாடு புதிய சம்பந்தப்பட்ட ஏன்னு சொன்னா இந்த கேன்சர் செல் உடம்புல எல்லாருக்கும் கொஞ்சம் வெயிட். இந்த கேன்சர் செல் வளர்றது இந்த சீனில சீனி சாப்பிட்டு அதாவது குளுக்கோஸ் தான் அந்த கேன்சர் செல் வளரும்.
அப்போ நான் அந்த குளுக்கோஸை அந்த செல்லுக்கு போகிற கொடுக்க வேண்டிய கேன்சர் வரும் உடம்புக்கு செத்து போகும் அப்போ கேன்சர் வரும். அது சில நாடுகளில் பின்பற்றலாம். ஜெர்மன் நாட்டில் சில கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் பார்க்கறதுக்கு ரோட இந்த எல்லா காவல்களையும் எல்லா இடத்தையும் துப்புரவாக நிற்பாங்க. காரணம் என்ன சொன்னால் அந்த அந்த இதுக்கு போயிட்டு அந்த கேன்சர் அதை தின்னு தான் அந்த கேன்சர் பார்க்கணும். அது நாங்கள் அதை குடிக்காட்டி அந்த கேன்சருக்கு வேறு சாப்பிடணும்னு காமிக்கிறோம். அது சும்மாவே இல்லாமல் இப்போ நாங்கள் அதிகமாக இனிப்பு சீனி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கை உங்களோட கேன்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வளர்த்தோம் சாப்பாடு வளர்த்தோம். அது வந்து ஒரு இடத்துல கேன்சராக இருக்கும். அப்போ சீனி இனிப்பை வந்து நல்லாவே குறைக்கும். சீனி யாருனால தொப்பலாம் முடிஞ்ச அளவு இல்லாட்டி பரவாயில்ல இனிப்பு ஒரு கட்டாயம் தேவையான சாப்பாடு அல்ல. எல்லாரும் டேஸ்ட் பார்த்து செய்யறது நாங்கள் இல்லை. அதுக்காக பழம் சாப்பிடணும். பழத்துல இனிப்பு பழத்தில் இருக்குது ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்கிற இது. நாங்கள் இப்போ பேசுகிறது வந்து சுக்ரோஸ் அண்ட் குளுக்கோஸ். அப்போ அது கெமிக்கலில் வித்தியாசம் இருக்குது. அப்போ இனிப்பு நான் சொன்ன இனிப்பு கூட திட்ட கேன்சர் ஒரு விஷயம். அதில் இன்னொரு விஷயம் சார் விஷயம் சீனி இனிப்பு அதிகமாக பாய்க்கிறாங்க. அது வந்து சாஃப்ட்ரிக்கேட் சேர்த்ததில் இருக்கு மறதி வரும். மறதியை உண்டாக்குறது ஒரு ஐட்டம் வந்து சுகர் ஸ்வீட்ஸ் கூட இருக்குது. அப்போ நினச்சி பாருங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் காலையில் வரவே நல்லா மில்கையோ டீயோ நல்லா சுகர் போட்டு அந்த பிள்ளையை கொடுத்தாலுமே என்ன நடக்கும் ஸ்கூலில் மறதி படிப்பு சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. மனசுக்கு ஞாபகம் சக்தி நிற்கணும். பிள்ளைகளுக்கு ஞாபகம் இல்லை, சொன்னதும் நிற்கிறது இல்லை, படிக்கிற விஷயம் நிற்கிறது இல்லை. காரணம் வந்து இந்த இனிப்பு ஒரு காரணம். இந்த மறதியும் உண்டாங்க ஞாபக சக்தியை வச்சுக்கிறாங்க. அப்போ அது ரெண்டாவது விஷயம். எனவே இந்த இனிப்பு சீனி இந்த விஷயத்தை வந்து நல்லாவே நினைப்பாங்க. முடிஞ்சால் நினைப்பாங்க. இதுக்காக பழம் வந்து வைச்சு டீ குடிக்கணும்னா சும்மா மேற்கும் ஒரு தண்ணியை மேற்கோடு வச்சுட்டே சாயம் காஃபி குடிக்கும். அதை வந்து அரவாசை காவாசை இன்றைக்குள்ள காஃபியில் சில காவாசி குடிச்சோம். நான் குறைய சொல்லலை. அடுத்த முறை நீங்கள் ஏதாவது பள்ளியில் போகணும்னா பள்ளியை உதாரணமாக பார்க்கணும். இல்லை இந்த விஷயம் கேட்குறது பள்ளியில் பள்ளி எல்லாத்தையும் எங்களுக்கு மெயின். அது வந்து ஒரு செல் பள்ளியில் தான் நாங்கள் படிக்கிறோம். அது நிறையா ஒரு நிர்வாகம் நடக்குது. பள்ளியில் சரியான பெஸ்ட் விஷயங்களை பார்க்கணும். இந்த கஞ்சி கொடுக்குறதா அது வந்து சொன்னப்பட்ட கஞ்சி தான் இருக்கும். யாராவது வந்து இறைச்சி கஞ்சி கொண்டு வந்தால் அவங்க விஷயத்தை சொல்லி கொடுத்து $1 நம்முடைய கையில் இப்படியே கஞ்சி கொடுக்கும். யாரும் சுகர் டீ செஞ்சு கொடுக்க போறீங்களா? இல்லை, நான் சொல்லலை, நீங்கள் அதுக்கு மோல்கள் செய்யணும். ரைட்? அதை டீ கொடுக்குறீங்களா? சாஃப்ட் ட்ரிங்க் பாய்வே படாது. அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. ரைட்? சும்மா ஒரு டீ அது கொடுக்குறதுனா சி மினிமம் இல்லாட்டி இல்லை. இதனால வர வெற்றின்னு சொன்னேக்கா அந்த பிள்ளைகளில் படிப்புக்கு அது உதவியாக இருக்கும். கேன்சர் விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கும் கேன்சர் பேஷண்ட் இருந்தால் மருந்துகளை கொடுங்க. துப்புரவாக இருக்கிறது பார்க்கலாம். ஒரு சீனி சுகர் இல்லை, எனக்கு சோறு ஏன்னா சோறு கார்போஹைட்ரேட்ஸ் அதை தின்னணும். உடம்புல அது வந்து செயல்பாடு குளுக்கோஸ் தான் நல்லா அநேகமான மாதிரி எங்கள் செல்ஸ் தேவைப்படும். மற்றபடி அது ஒரு மாதிரி அந்த கேன்சர் செல் எடுத்து சாப்பிடும். அப்போ அது கொடுக்காட்டி அதாவது நல்லா அமைச்சிட்டு அதுக்கு ஒரு சாப்பிடும். ஆனால் நான் நோக்கிற நேரம் எங்களோட நோம்பல் நல்ல செல்ஸ், உங்களோட செல்ஸ் கேன்சர் எல்லா செல்ஸ் வந்து நாங்கள் குளுக்கோஸை கொடுத்தா திருப்பி வளரும். இப்போ நாங்கள் நோக்கு முடிச்சு 14 சாப்பிட்டா நீங்கள் தானே இப்போ சாப்பாட்டுங்கிற சாகசத்தை சாப்பிட்டு 4 5 முடிஞ்சு அதாவது குளுக்கோஸை பாய்ச்சி முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி எங்கள் செல் என்ன சாப்பிடுறதுன்னு சொன்னால் எங்களோட உடம்புல ஃபேட்டையும் ப்ரோட்டீனையும் முதல்ல ரெண்டாவது ஃபேட்டை தான் ஃபேட்டை எடுத்து யூஸ் பண்ணி அது தன்னை மாற்றி கொடுக்கும். ஆனால் கேன்சர் செல்லுக்கு அந்த செல்ஸ் அதுக்கு ஒன்று தான் குளுக்கோஸ்லாம் குளுக்கோஸ் இல்லாட்டி சாப்பிடும். நார்மல் செல் ப்ரோட்டீன் ஃபேட்டை பாய்க்கும் இல்லாட்டி ப்ரோட்டீனை பாய்க்கும். நான் ஒரு 22 ஃபாஸ்டிங் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல குளுக்கோஸ் இல்லைன்னா ஃபேட் இதெல்லாம் ப்ரோட்டீன் செல் மாறி ஏதோ யூஸ் பண்ணி உயிரோட இருக்கு. அதனால இந்த இனிப்பு விஷயத்துல கவனமாக இருக்கிற நல்லா குறைக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்களை மாற்றத்தை உண்டாகும். அடுத்தது லேசிக்கு நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட சொல்லியிருந்தேன். தேங்காய் வாங்கி எல்லாரும் வாங்கணும். தேங்காய் கூடவா குறைவா ஃபேக்டர் தேங்காய் பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் தான் தேங்காய் பாய்க்கிற நேரம்.
தேங்காய் மில்க் எடுத்துட்டு தேங்காய் பூ அநேகமாக நாட்டில் வீசில் எடுத்து வேறு பாலிஷ் பண்ணுவாங்க எங்கேயாவது போடுவாங்க. உண்மையில் தேங்காய் உள்ள பெஸ்டான தேங்காய் நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ். எனவே தேங்காய் வாய்க்காக நீங்கள் மில்க் எடுத்து கூட அந்த மில்க் எடுத்து அதை வீசில் தேங்காய் போட்ட பிறகு ஏதோ வகையில் சாப்பிடக்கூடிய கறியை போடுங்க, இல்லை சம்பளம் செய்யுங்க, கறி கஞ்சிக்கு தான் தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பூவை அதே கஞ்சியில் போட்டு இல்லாட்டி அரைச்சி வேறு ஏதோ வகையில் சாப்பிட்டு அதை வீச பண்ண அதோட ஃபைபர்ஸ் ப்ரோட்டீன் எஸ்பெஷலி ஃபைபர்ஸ் வந்து உடல் நோய்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ், ஃபைபர் சோர்ஸ். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் விட்டமின் எல்லாம் இருக்குது, அதோட ஃபைபர் வேணும். அதனால் இன்னொரு நல்ல சோர்ஸ் நாங்கள் அதை வீணாக்கணும். அதோட பழக்கத்தில் இமீடியட்லி 4 லிட்டர் கூட வெயிட் செய்யும். தேங்காய் ஒரு நாள் வீச வேணாம். அன்றைக்கு பாவிச்ச தேங்காய் அதோட பூவா அன்றைக்கு ஏதோ வகையில் பாவிச்சோம். இந்த ஒன்றுமே சோத்துல சரி போட்டு கரையில் போட்டு கஞ்சியில் போட்டு சம்பளாக எப்படியோ அதை சாப்பிட்டு சேர்த்துக்கிறோம். நல்ல குவாலிட்டியான சாப்பிடும். அடுத்து இன்னொரு குறிப்பு வந்து ஓரல் ஹெல்த், அதாவது வாய் சுகாதாரம். பல்ல உச்சரிக்கிற பல் பிரச்சனை பற்றி எல்லாம் கதைப்பாங்க. ஏன் சொல்றா கிட்டத்தட்ட கண்டுபிடிப்படி யாரோட பல்லு சுகாதாரம் சரியில்லை, பல்ல பூச்சிக்கு பல்லில வாயில ஸ்மெல் வருது, பல்லு சரியில்லை, கிளீன் இல்லை, இவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வரும், கூட அசுகாரம். இது தொடர்பு. அதனால பல்லு சுகாதாரத்தில் பேர் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் பல்லு பிரஷ் பண்ணுறோம். அதில் முறையில் அது தவறு சரியான முறையாக சிஸ்டமாக செய்யாது, பல்லு சரியாக கிளீன் ஆகும். அடுத்து இனிப்போ வேறு சாப்பாடுகள் ஒழுங்காக வாய்ப்பு மொழிக்காக கலப்பாட்டி அந்த உணவு பாத்திரத்திலிருந்து கிருமி உண்டாகி பல்லில் பிரச்சனை வரும். அது ஹார்ட்லேயும் மூளையிலையும் வர நோய்க்கு சம்பந்தம் காரணம். எனவே ஓரல் ஹெல்த், அதாவது டென்டல் ஹைஜீனை எல்லாரும் காமிக்கிற விஷயம். நான் இஸ்லாத்தோட பார்த்தோம்னு சொன்னால் மிஸ்வாக் எவ்வளோ பெரிய சொன்னது நான் கேள்விப்பட்டேன். ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மிஸ்வாக் அங்கே இஸ்லாத்தில் சொல்லப்பட்டீங்க சொன்னாக்கா இந்தியாவில் வந்து ஹெல்த்து இஸ்லாத்தில் எல்லா விஷயமும் மனசு ஹெல்த்தோடு சம்மந்தப்பட்டு. ஆனால் நாங்கள் செய்யறதுல வந்து பல சுகாதாரம் நாங்கள் பல தீர்வு மிஸ்வாக் பண்ணுவோம். ஹார்ட் அட்டாக் வராமைக்கும் அன்சபாக வராமைக்கும் சொல்லி நியத்து வரும். ஆனால் சரி நியத்து இருக்குன்னா சுண்ணத்தோட நியத்தோடு செஞ்சுட்டா நன்மையும் கிடைக்கும், ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால நோம்பு டைம்ல இரவுக்கு சாப்பிட்டு படுக்கிறோம், எல்லாம் முடிச்சு படுக்கிறோம், ஒரு ப்ரெஷ் பண்ணி சஹாரை கழிக்கணும்னா சஹார் முடிச்சு ப்ரெஷ் பண்ணி இடையில சும்மா வாயா கழுவி முடிச்சு ப்ரெஷ் பண்ணி கூட எல்லாருக்கும் டென்டல் கிளினிக்ல போனால் எல்லாரும் டென்டல் டாக்டர்ஸ்மா அந்த பல்ல முடிச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க இப்படி ப்ரெஷ் பண்ண. நாங்கள் எல்லாரும் ப்ரெஷ் பண்ண வரேன்னா எந்த வாக்கில் தான் பண்ணுறேன் கிடையாது, லெஃப்ட் ரைட் அது செய்யணும். ஆனால் பல்ல ப்ரெஷ் டெக்னிக்கில் சிம்பிளாக இருக்கு. டென்டல் டாக்டர் சொல்லுவாங்க மேலே கீழே பண்ணணும், பல்லு இடையே தீரும். அந்த வாயத்தை வந்து பல்லு உட்பகுதி கீழ் நாடி மேல் நாடி இதை வந்து நினைச்சு கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். இது வந்து சொன்னதுதான் எல்லாரும் சுத்தம் ஈமான் பாகித்தான். வாய் சுகாதாரம் வந்து பெரிய முக்கியமான விஷயம். நான் கணக்கு வெளிநாட்டில் என்ன தெரியல, வாய் சுகாதாரம் சரியில்லைன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணுறது, விவாகரத்து தெரியும். அந்த அளவுக்கு பர்சனல் ஹைஜீனிக் மென்டலி எத்தனோ வகையில் ஒரு நல்ல விஷயம் அதை பார்க்குறது. அது ஹெல்த்துக்கும் அதில் சம்மந்தமும் இருக்குது. ஸோ அதை மற்ற நாளை ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர் நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறது தான் வந்து ஹெல்த்துக்கு தேவை. ஏதாவது காஸ்மெட்டிக் ரீசன் நீங்கள் ப்ரெஷ் பண்ணணும், இன்னும் சுத்தமாகிடும்னு சொன்னால் எனி டைம் பண்ணிக்கணும். மற்றபடி எதையும் மிஸ்வாக் பண்ணுறதுனால அது நல்ல மெட்டீரியல் வாய் சுத்தம் நல்லா இருக்கும். இது நோய் இருந்தால் அதை டென்டல் டாக்டர்ஸ் காட்டி அதை கிளீன் பண்ணிக்கணும். இல்லை வாய் சுகாதாரம் மிச்ச பேர் கணக்கு இருக்காத விஷயம். நம்ம சாப்பிட்டா ஏதாவது குடிச்சா ஒரு பழக்கம் உடனே தண்ணி எடுத்து 4 நிமிடம் வாயை குடிச்சு கொடுக்குற பழக்கத்தை கொண்டுடுவோம். பிள்ளைகளுக்கு பழக்கம் டீயை குடிச்சு நாங்கள் சீனியை கொண்டு ஒரு டீயை எடுத்து கொடுப்போம். குடிச்சு போட்டு ஒரு நாள் யாரும் வாய் கலந்து அதுக்குள்ள டக்கு மேலே ஓடி வேலையை செய்ய அந்த இனிப்பு கூடாது வேற பிரச்சனை. இது பல்லில் வாயில் இருக்கிறதுக்குள்ள ஆரம்பத்திலேருந்து பல்லில் பிரச்சனையும் உண்டாகும். ஆனால் பிள்ளை நம்ம பழகிட்டோம்னு சொன்னால் சீனி கொடுக்குறே குறைச்சாச்சு ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் சாப்பிடணும்னா
தண்ணியை குடிச்சுன்னா அதற்கு வாய்க்கு குடிச்சு கழுவுறதுக்கு சுத்தத்துக்கு நல்ல அந்த குளிர பல்லையும் பாதுகாக்கிறதுக்கு அது பொருத்தமாக இருக்கும். இது இன்னொரு குறிப்பு வந்து ஹெல்த்தோட சம்மந்தத்தை செய்ய விஷயம். இன்னொரு விஷயம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பிளாஸ்டிக் பொருள்ல அதிகமாக ஃப்ரிட்ஜ் சாப்பாடுல வைக்கிறதே பழக்கம் வைக்கிறாங்க. பிளாஸ்டிக் அது தண்ணி பொறுத்தது வரைமே டிஸ்போசல் பொறுத்தது வரைமே மினரல் வாட்டர் போத்தல் அது வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய பிளாஸ்டிக் அதை வச்சு கொண்டு அல்லது ஸ்ப்ரைட் அந்த ஷார்ட்னிங் வர பொருள்களில் அதை நாங்கள் தண்ணியை வச்சு கொண்டு சில வெஹிக்கிளை வச்சு கொண்டு குடிக்கிறது அது சில வெஹிக்கிளை வச்சு கூட சூடாகுது. அது வந்து சில பிளாஸ்டிக் அதாவது கேன்சர்ஸ் உண்டாகக்கூடிய சில கேஸ் உருவாகும். அது லாங் டர்ம்ல சரி. அதில் தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது சரி, கூல் பண்ணுறது சரியில்லை, அது சூடாக்குனா சரி. அப்படியே ஏதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அது நல்ல அந்த குவாலிட்டி அதுக்கு தேவையான சில பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் அதாவது கிளாஸ் அல்லது செரமிக் இதில் உள்ள தான் பார்க்கணும். ஏன்னா இதில் ஸ்டோரேஜ் முக்கியம். நாங்கள் வச்சு காட்டுறதை வச்சுக்கொண்டு சூடாக இந்த இடத்துல வாங்கி குடிக்கிறது சரியில்லை. அது மாட்டை கொள்ளக்கூடிய லேசாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஹெல்த்துக்கு மிச்சம் பெனிஃபிட்டான விஷயம். நம்ம சொன்ன நோய்கள் கேன்சர் ஒரு முக்கியமான நோய், பரவாத நோய் அநேகங்களுக்கு இருக்கும். இதில் தவிர்த்து கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கு. எனவே இந்த ஹெல்த்தை பற்றி ஹெல்த்தில் முக்கியத்தை நாங்கள் சொன்னது இது வந்து எனக்கு தெரியும். ஹெல்த்தோடு இல்லைன்றதுல உங்களுக்கு தெரியும். அதில் காஸ்ட் வந்து ஆயுசு குறைய விஷயம் கஷ்டம். மற்றபடி நாங்கள் நினைக்கணும் குடும்ப தலைவர் இல்லாட்டி யாரோ ஒரு நோயான அந்த குறிப்பிட்ட ஆளுங்க நோய் கஷ்டத்தோட மற்றவங்க அதோட கஷ்டம் அவங்கள பார்க்கறதுக்கு கேட்கணும். எனவே இந்த முறைகள் அந்த ஹெல்த்தியான முறைகள் அதாவது எத்தனையோ முறைகளுக்கு இந்த நோய்கள் வராமல். ஆனால் உணவுல இருந்து நிறைய ஆரோக்கியமான பழக்கங்கள் இருக்குது, ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது, அளவு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் என்ன மாற்றம் மூலமா எங்களை ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி நானும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி முடியும். அதாவது மற்றவங்களுக்கு வர கஷ்டத்தை குறைக்கும், எங்களை நாட்டுக்கு வர கஷ்டத்தை குறைக்கும். நாங்கள் இன்னைக்கு நோயாளர்கள் முஸ்லீம் டாக்டர்ஸ் எங்களை சொன்ன விஷயம், உங்களோட ஆளால எங்க நாட்டுக்கு ஹெல்த் செலவு கூடுது. அந்த எங்களை நல்ல ஃப்ரெண்டாக பழக எங்களுக்கு சொன்ன விஷயம். எங்களுக்கு இந்த கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, வைக்கப்பட்டு இருக்க வேண்டிய அவன் இந்த நாட்டில் வர ஹெல்த் காஸ்ட்டை குறைக்கும். உங்களோட வீட்டில் அவங்க இண்டிவிஜுவலாக காஸ்ட்டை குறைச்சிக்கொள்ளும். அது நம்ம ஹெல்த்தே இருந்தால் தான் நினைப்பாங்க. எவ்வளோ பேருக்கு நோய்னு சொல்லி எத்தனை பேருக்கு நோம்பு இல்லை, தொழுகை சில சல்லி வசதியிலேருந்து ஹஜ்ஜிக்கு வைத்துக்கொள்ளையெல்லாம் ஃபிட்னஸ் இல்லை. இப்படி இன்னும் அமல் செய்வது கூட இந்த ஹெல்த் வந்து ஒரு காணிக்கும். அப்போ ஹெல்த்துன்னு சொல்லி சும்மா நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் ஏற்கனவே அதை கணக்கு எடுக்கிறது இல்லை, அதுக்கு முக்கியம் கொடுக்கறது இல்லை. அந்த வயதில் பள்ளி நிர்வாகத்தில் பள்ளிகள் இதுக்கு முக்கியம் கொடுக்கணும். யாரை பொறுத்த வச்சு அதுக்கு ஒரு நாள் சொல்லி நான் வீட்டுக்காக ஒரு விஷயம் நான் இந்த நினைக்கிறேன் 7 கிளாஸுக்கு கூட நான் இந்த போடுவாங்க. எனக்கு இத்தனை அண்ணால இதுவரை இல்லை, நான் ஒரு பக்கத்தில் புதுசாக செஞ்சேன். இது 2வது இன்விடேஷன். 2 பள்ளிகள் தான் இதுவரை எனக்கு தெரிய வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு கொடுக்குது. எனக்கு இன்றைக்கு பாடல ஐடியா வீட்டில் இந்த மகான் இருந்தப்போ அவங்க எல்லாம் சொல்லிக்கிறேன், எப்பயுமே எல்லாம் சொல்லிக்கிறேன் தான் வந்தேன். எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கேயும் பொறுப்பு நினைக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் இந்த விஷயங்கள் நிறைய செஞ்சும் படித்தோம். எனக்கு கவலை விஷயம் ஒரு மாற்றம் சும்மா இன்றைக்கு வந்தாச்சு கேட்டாச்சு போயாச்சு 4 அதே சொன்னால் அர்த்தம் இல்லாத வேண்டும். அதனால் நான் சொன்ன சில குறிப்புகள் நீங்கள் ஆண்கள் கேட்டீங்க, இங்கே வராத விஷயங்களை சொல்லுங்க. வீட்டில் சொல்லி நம்மளோட வீட்டில் நடைமுறை தொடங்க இது அமல் தான், இது ஹதீஸ் தான், குர்ஆனில் கேட்கப்படுவது தான். அந்த நோம்பில் சொல்லி சொல்லி நம்மளோட கட்டளை கேட்டு நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் வந்து தையமான சாப்பிடணும், ஹலாலோட தையமான தான் சாப்பிடணும். தையமான நல்லது சிறப்பு நல்லது. அப்போ நான் சரியில்லாத சாப்பிட்றது வந்து அப்போ குர்ஆனுக்கு மாற்றம் செய்யறதுக்கு நான் சமம். அப்போ அல்லாட கட்டளை வந்து நாங்கள் மாற்றம் செய்யணும். அப்போ அந்த நோம்பில் அது தப்புவாடுறது அது வராதான். ஹராத்தை எப்படி முற்று ஹலாலுக்கு போகிறோமோ அதே அளவுக்கு சாப்பாடு விஷயத்தில் தையமா நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு நாம சொல்ற நல்ல மேல உடம்பும் கெடுதியாக இருக்கலாம். ஏன்னா தற்கொலை செய்யறது இஸ்லாத்துல பெரிய பாவம். நாட்டு சட்டப்படியும் சரி. நாங்கள் இந்த சாப்பாடு இருந்து நாங்கள் நோய் உண்டாக்கணும், நாங்கள் எங்களை என்ன மாற்றுறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சு பண்ணிக்கிறோம்.
அது இஸ்லாமிய பார்வையில பெரிய பாவம். அதனால நான் ஏன் மார்க்கத்தோட சொல்லணும்னு சொன்னா, நான் எதை செஞ்சாலும் மார்க்க தரப்பு செய்யுங்க, இது நன்மையும் கிடைக்கும், மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு மிக்ஸ் கம்யூனிட்டியில் இங்கே கண்டிப்பாக வாழ்க்கை நிறைய பேர் செய்கிறாங்க. நான் முஸ்லிம்ஸ் எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் தவா செய்கிற விஷயத்தில் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிக் கொள்ளாங்க. சொல்ல போனால் வேறு மாதிரி கதை அவங்க ஏன்னா இருக்கிறோம் ஏதோ காரணம். ஆனால் நான் முஸ்லீமுக்கு தவா செய்யக்கூடிய பேசிக் மெத்தட் வந்து நான் கொஞ்சம் கேட்கணுமே, காட்டு கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அப்போ நாங்கள் இந்த இஸ்லாமிய சட்டங்களை எதிர்த்து சொல்றதுக்கு சயின்டிஃபிக் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அவங்களை கதைச்சா கொஞ்சம் கேட்கணும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இன்னைக்கு சொல்றாங்க சயின்ஸ் மெடிசின் பற்றி ஒரு வயதில் இவ்வளவு தான் நீங்கள் சாப்பிடணும், இது நீங்கள் கூட சாப்பிட்டா நம்ம நோய்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஹதீஸ் நம்மளுடைய காட்டு எங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு ஹதீஸ் அப்போ அவனுக்கு நம்பிக்கை வருது. அப்படியே இந்த மார்க்கத்தில் ஏதோ உண்மை சும்மா லேசாக எல்லாத்தையும் வந்திருக்கலாம். இது ஒரு அல்லாத சகல சக்தி படைத்த ஒரு நாள் கொடுக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாக்கும். நான் தவா செய்கிறேன், அல்லாட ஏற்பாட்டில் இதாயத்தில் இதுவே தவா செய்யறதுக்கு ஸ்பெஷலி நான் முஸ்லிம்ஸ் இது ஒரு பேசிக் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல மெத்தட் வந்து எங்கள் இஸ்லாமிய சட்டங்களுக்கு நான் நோக்கு எல்லாரும் நோக்கு கேட்குறாங்க. அவங்க புதினமாயிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தது எங்களுக்கு ஹதீஸில் வந்த விஷயங்கள் சஹார் சாப்பிடணும் சும்மா நினச்சி பார்த்துட்டீங்க. நோம்பு இல்லாத காலத்தில் நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு பாருங்க, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் காலையில் சாப்பிடணும் நல்லா பகல் மட்டும் நினச்சி பாருங்க. 5 எவ்வளோ கஷ்டமாயிருக்கு தேட மாட்டேங்குது. ஆனால் ரமலான்ல இருந்ததுல சின்ன பிள்ளைகள் கூட சஹாரத்துக்கு 13-14 வருஷமா இருக்கு எங்கேயும் பாருங்க. இல்லைன்னா அந்த சஹார் செஞ்சதோட பரக்கத்து தானே, அது பரக்கத் செய்யப்பட்ட பிளஸ்மி இந்த நம்பிக்கைகள் இருக்கும். இதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி காட்டுறது ஒரு சந்தோஷம். இதுக்கும் ஒரு பெனிஃபிட் நாங்கள் மிக்ஸ் கம்யூனிட்டியில் வாழ்ற ஆட்களுக்கு இஸ்லாத்தினால இப்படி சேர்ந்து வேலைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். நாங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிற நோய் கூட எல்லாம் கூட பிடிக்கிற நோய் பிடிக்கிற நோய் கூட இதெல்லாம் வச்சு கொண்டு போயிட்டு நோக்கில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எங்கட நோக்கு நல்ல மத்தாக்கு செய்கிற எங்களை நோக்கு நல்லன்னு சொல்றது எப்படி சொல்கிறோம். காரணம் என்ன சொன்னால் நாங்கள் இஸ்லாமோட கடமையை செய்கிறோம். அந்த இஸ்லாமோட ஏனைய விஷயங்களை இதை செய்து கொள்றோம். சுண்ணத்துகளை ஒன்றும் சாப்பாடு கணக்கு இல்லை, அளவு கூட ஐட்டம் கூட தைரியமான போகிறோம் இல்லை, அலாத தைரியமான போகிறோம். இதெல்லாம் மாறும். இது அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அந்த வகையில் பள்ளி இருக்குது, குலமாக்களுக்கு மதரசாக்கு நிறைய மாற்றிருக்குது. இந்த ஹெல்த் விஷயத்தையும் கொஞ்சம் இந்த மார்க்க போதனைகளில் சேர்த்து கொள்ளும்போது அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ஒரு சிறிய டைம் பிரச்சனை நல்லா நினைத்து பார்க்குறேன். சில நிறைய விஷயங்களை பேசி கலைக்கலாம். டைம் ஆகப்பட்டு ஏதாவது கேட்க இருந்தால் கேட்கலாம். அது இன்னொரு பொருள் சஹாரோட சம்பந்தமானது. எல்லாரும் கேட்கிற விஷயம் சஹாரோட விஷயத்துக்கு இந்த டீங்கிறது கோபி குடிக்கிற பழக்கம். நீங்கள் வேண்டாம் இஃப்தாரத்தோட டீ கோபி வேணும்னா சீனியெல்லாம் குறைச்சி கிடைக்கும். அதாவது இஃப்தார் டைம்ல இனிப்பு திங்கிறது சரி. ஏன்னா உடம்பு வந்து ரெஸ்ட் ஆகிடுது, மதிப்புனா ரெஸ்ட் ஆகினாங்கன்னா அந்த டைமுக்கு உடம்புல மாற்றத்தோட திடீர்னு நாங்கள் சீனியை போட்டு தேர்தலை பிடிக்கிறது சரி. ஏன்னா உடம்புல மாற்றங்கள் அதனால இஃப்தார பொதுவாக எல்லாம் நோய் சின்னதுக்கு காரணம் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றது மாதிரி இனிப்பு திங்கிறது ஒரு காரணம். ஒரு டீ வேணும்னா இஃப்தாருக்கு லோ சுகர் நோ சுகர் லேட்ஸோட டீயை போட்டு எடுக்கணும், இனிப்பு எடுக்கணும். ஆனால் சஹாருக்கு எடுக்க மாட்டோம். சஹாருக்கு டீ குடிக்கிறாங்க போட்டு குடிக்கிறோம். ஏன்னா அந்த அதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து உங்களோட செல்ஸை கூட டீஹைட்ரேட். அடுத்த மிச்சம் பேருக்கு நம்ம சஹாரு நார்மல் ஒரு வயசுக்காரங்க இருக்கிறது ஸ்பெஷலாக அதுக்கு நோம்பு எடுக்க தேவையில்லை. அப்படி இருந்தால் தான் அந்த நோம்பு ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும், சுண்ணத்தில் ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடைக்கும். இது கேள்வி வேறு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனை. அடுத்த நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் விஷயம், நாங்கள் நோம்பு திறக்க டைம் பற்றி சாப்பாடு பண்ணி பார்க்கணும். பொறிச்சு பார்த்தா அதோட இந்த பேக்கரி ஐட்டங்கள் வரக்குள்ள நிறைய
சோஸும் மயோனைஸையும் பாய்க்கிற பார்த்து வைக்கிறாங்க. வீட்டில் கூட கணக்கு வந்து சாப்பிட்டு அதெல்லாம் செய்கிறாங்க, கடையில் வாங்குறாங்க. இதுவும் தவிர்க்கப்பட விஷயம். ஹை கலரி இருக்குது, ஹை சோல்ட் இருக்குது, ரைட்? அதுக்கு பொருத்தமில்லாத உணவு மௌத்தாக்கு மட்டும் இல்லை, ஏரிய நாட்களே வரும். ஆனால் டேஸ்ட்டுங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிடணும்னா நோய்கள்லாம் வந்தால் நான் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும், ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும். நான் அந்த புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், தெரிந்து கொண்டு இந்த வேலையை செய்யப்படாத கருத்து நாங்கள் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஆகிக்கொள்கிறோம். சாஸ், மயோனைஸ், அடுத்தது வந்து எல்லா அடிட்டிவ்ஸ், அது ஸ்பெஷலாக சாஃப்ட் ட்ரிங்க் அப்புறம் வேறு நாளைக்கு வெயில் காலம் எல்லாரும் நோக்கினால தாகத்தை குடிக்க மாட்டீங்க. வேறு நாளைக்கு தாகத்துக்கு குடிக்கணும் தண்ணி, இல்லாட்டி தண்ணி போடணும், ஃப்ரெஷ் பழத்தில் ஜூஸ் இதே எடுக்கிறாங்க. வந்துட்டு அதுக்காக சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கணும். எல்லாம் இப்போ வந்து வெட்டிங் ஹவுஸ்லாம் வந்து எல்லாரும் தண்ணிக்கு பதிலாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் வைக்கிறாங்க. ஆக அது தெரிஞ்ச வெட்டிங் சாப்பாடு எப்படி நபர் பிரச்சனை, சாப்பாட்டே கரெக்ட் என்ன வெயில் முடிச்சது அது போகாத பாட்டெல்லாம் கூடி அது போகாத சாப்பிட்றீங்க. உண்மையிலே வந்து வெட்டிங்க்கு நாங்கள் மாற்ற வேண்டிய விஷயம். எல்லாரையும் சாப்பாடு வாங்க அலட்சி ரைட் வந்தது கூட அவங்களுக்கு சொன்னால் அது ஒரு அநியாயம் செய்த மாதிரி ரொம்ப செலவு அது வேறு விஷயம். இப்போ நாங்கள் போராட்டம் விளக்கணும், ஒரு சிம்பிளாக நல்ல ஹெல்த்தான சாப்பாடு வெளியே கொண்டு வந்து நாங்கள் வெளியே கொண்டு மாறாய் எல்லாம் வெளியே இன்வைட் பண்ணாங்க, எங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு தந்தீங்கன்னா அதெல்லாம் சரி. அப்படி இல்லாமல் அது இல்லை இதில் குறை செலவு பண்ணுறோம். கல்யாணம் எடுக்கிறவங்க இதை குடும்பம் பண்ணுறோம். நம்ம சும்மா அழைச்சி செலவழிக்கிற வேறு விஷயம். வாராங்க எத்தனை பேருக்கு எவ்வளோ நோயாளி இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா ஒரு வெளியில் இது சாப்பிட்டு வந்து வாங்கி இருக்கிறாங்க. வயிறு பற்றி 2 நாளைக்கு வயிறு கல் மயங்கி எத்தனை பிரச்சனை. அதோட கை கலந்து என்ன உயிராயிட்டு அதெல்லாம் பழகி இதுக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட அது முன்மாதிரியாக எங்கள் ஃபங்க்ஷன் இருக்கும். பள்ளிகளை செய்கிற விஷயம் முன்மாதிரியாக இருக்கும். இருந்தால் எங்கள் பெனிஃபிட்டும் மாற்றமும் வரும் இன்ஷால்லா கம்யூனிட்டியில். அதன் மூலமாக ஹெல்த் நாங்கள் வளர்த்தாலும் சரி, குழந்தைங்க சின்னாக்கள் வளர்ந்து ஒரு இடத்துக்கு வரக்குள்ள ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கு எங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து மற்ற கூட நாங்கள் சொல்லுவோம், மற்ற ஹார்ட் அட்டாக், கிட்னி வளர்த்தம், கேன்சர் எதை பார்த்தாலும் எங்களோட கம்யூனிட்டியில் கூட சொல்கிறோம். இது அதனால் ஒரு வெக்கமாக இருந்தாலும் ஒரு பெற்றோர் பிள்ளை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இன்னும் 10, 20, 30 வருஷமாவது எவ்வளவு தெரியாத ஆகல அந்த எண்ணம் மாறும். முஸ்லீமாக இருக்கிறாங்க, முஸ்லீம் மார்க்கத்துள்ளபடி நம்ம சாப்பாடு மற்ற விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்களுக்கு நோய் வரும். இந்த மெசேஜ் வந்து நான் முஸ்லீம்கிட்ட போன என்ன நினைக்கணும், அது நாங்கள் ஒவ்வொரு தாவத்தை வேறு நாங்கள் பெருசாக தாவத் செய்ய தேவை. இதுகளே கூட குறைஞ்சதாக மார்க்கத்துக்கு பார்க்க எப்படி போனாலும் குறைஞ்சது ஸ்டார்ட்டை பற்றி நல்ல இம்ப்ரெஷன் ஆகும், நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும். அதை நாங்கள் உண்டாக்கி போனால் அதுவும் தெரிய உண்டாகும் இந்த நாட்டில். அதனால அந்த இம்ப்ரெஷன் இல்லாத நாங்கள் எங்களை வாங்காமல் கரைச்சலாக நாங்கள் செய்கிற மற்ற விஷயங்கள் கரைச்சலாகினா எங்களை வந்து நாங்கள் இம்ப்ரெஷன் இல்லை. நாங்கள் இம்ப்ரெஷன் புத்தி ஆக உருவாக்கிட்டாங்க. அதனால எங்களை கண்ட மதிச்சாங்க. எங்களுக்கு இப்போ கண்டியில் எங்களுக்கு அவங்களோட இடத்துல தந்தாங்க பள்ளி கரைச்சி. இன்றைக்கு நாங்கள் வாங்கின இடத்துக்குள்ளே பள்ளியை பார்த்துட்டே வரும். இதுதான் குழந்தைங்க மாற்றம். இது சின்ன விஷயம். ஆனால் பெரிய மாற்றத்தை உருவாக்குனாங்க நல்ல நம்பிக்கையோட இதோடு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள் இருந்தால் இன்ஷாஅல்லாஹ் முன்னால் வந்து கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த கேள்வி விளக்கும் டாக்டர் அதுக்குரிய ஆன்சரை சொல்லும்போது அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். எங்களுடைய பக்கத்தில் இருக்கும் சில கேள்விகள் எழுத்து வடிவில் வந்திருக்குது. அது இன்ஷாஅல்லாஹ் ஆண்களுக்கான சந்தர்ப்பத்துக்கு அடுத்த சந்தர்ப்பமாக இன்ஷாஅல்லாஹ் தருகிறேன். ஒயிட் சுகர் கிடைக்குது, அந்த ரெட் சுகர் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு வித்தியாசம் டாக்டர் சொல்கிறதான். ஆனால் இது வந்து இந்த ப்ரௌன் சுகரை கெமிக்கல் போட்டு அதை ப்ளீச் பண்ணுறதுனால ஸ்பெஷல் சுகர் வருது, ரைட்? 2 சுகர் 2 ஈக்குவலி பேட். கொஞ்சம் நல்ல ப்ரௌன் சுகர் நல்ல சொல்ல அதுக்காக ப்ரௌன் சுகர் நல்ல மெசேஜ் பாய்க்கலாம்னு ஐடியா எடுக்கிறாங்க. அதுவே ப்ரௌன் சுகர் வந்தது கெமிக்கலை போட்டு தான் அதை ப்ளீச் பண்ணி தான் வெளில செய்வார். சிலாக வெளியே இருக்கிறதுனால வாங்கிப்பாங்க. அது ஒரு நன்மையாக பெனிஃபிட் இல்லை. ஆனால் ஒரு கசங்கானது சிக்கோடு இதை தெரிவிக்கலாம் ப்ரௌன் சுகர். அதுக்காக ப்ரௌன் சுகர் நல்லா பாய்க்கலாம் சும்மா கஷ்டப்படுறது.
கோதுமை எடுத்து மற்ற அரிசிலாம் மாவுகளில் வந்து வெளியில் மாவுகளில் அரிசியில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குளுக்கோஸ் லோடுன்னு கணக்கு பண்ணி பார்க்குறோம். அதை வச்சு தான் சில சாப்பாடு சரக்குகள் சொல்லுவாங்க. மாவில் சில வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மாவு ஏதோ சொல்றது பாய்க்கிறது தான் ஏதோ டீடியம் அது மாதிரி சாப்பாடு பாய்க்கிற நேரம் அதில் வந்து இருக்கிறதுக்குள்ள அரிசி மாவு ஆட்டா மாவு கம்மியாக வீட் கூட பெட்டர். அதுக்காக நல்லன்னு சொல்றதுக்கு தான் சீனி கூட அதே தான் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி இப்படியும் நான் எவ்வளோ சாப்பிட்றேன் மார்னிங் சாப்பிட்ற டைமுக்கு மாவு பாய்க்கிறேன் வெள்ளை மாவு பாய்க்கிறது கூட அரிசி மாவு அடுத்தது மாவால் செய்த சாப்பாடுகளில் பெஸ்ட் ஹெல்த்துக்காக பெஸ்ட் சாப்பாடு இருந்துச்சுன்னா ரொட்டியாக ஒரு காட்டிங்க இது அதை குக் பண்ண முடியல பிள்ளைகளுக்கு மார்னிங்கில் பண்ணி சாலைகள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறத விட ஒரு ரொட்டியை செஞ்சு வச்சுக்கணும். ரொட்டியை செஞ்சு நோம்பு தவிர டைமுக்கு எதுவும் சாப்பிட முடியாது ஒரு சும்மா சொல்லிட்டு ரொட்டி ஒரு ரொட்டின்னு சொல்லுவாங்களே அந்த ரொட்டியில் ஆட்டமாவெல்லாம் செய்து அது போன்ற வெஜிடபிள்ஸ் அல்லது லீவ்ஸ் கறி வெங்காயம் பச்சை குச்சி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொட்டியை சிறுசா பிஸ்கட் அளவு மாதிரி செய்யுங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்ளாமல் ஈவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாவால் செய்யவும் எல்லாத்தையும் அரசாங்க செய்யணும். மாவு விஷயம் பெனிஃபிட் தெரியும். ஆட்டமாவே அரசு ஒயில் விஷயம் அது நல்ல கேள்வி. ஒயில் நிறைய பேர் பாவிக்கணும். ஒயிலில் வந்து பொறிக்கிறது சரியில்லை. மூக்கு செல்ல பொறிக்கிற நேரம் எந்த ஒயிலை பொறிச்சாலும் கூட குறைய கான்செப்ட் இந்த கெமிக்கல் உண்டாகும். அது ஹார்ட்டுக்கு குறைக்கிறோம் ரத்தக்குழாய்கள் பிரச்சனை. ஆனால் யாராவது பொறிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கொஞ்சமாக சொல்லி ஷார்டேஜ் பண்ணால் எவ்வளோ சொன்னால் தீங்கன்னு சொல்லாதே செஞ்சால் ஒரு ஆள் மட்டும் கணக்கு செய்யும். 5 பேர் இருந்தால் 5 ஷார்டேஜை வச்சுருப்பாங்க. 25 பேர் பார்த்தீங்கன்னா 5 தீர்வு இதுதான் டெக்னிக். அப்படியே ஓடுறாங்க அதெல்லாம் தீர்க்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பாவிச்சு செய்ய வேண்டும் தேங்காய் தான் பொறிக்கிறதுக்கு சூட்டபலாக. ஆனால் தேங்காய் இப்போ என்ன நிறைய லோ குவாலிட்டி ஐட்டங்கள் வருது பாவிச்சு வைக்கிறாங்க. அதில் பார்த்தா நல்ல கம்பெனியால் பேக் பண்ணி லேபிள் பண்ணி செய்ததை வாங்கணும். மினிமம் பட்டுப்படாமல் வச்சு மினிமம் பாவிச்சு செஞ்சுக்கணும். செய்யாமல் நல்லா. ஆனால் நீங்கள் மற்றபடி இந்த கறிக்கு அதுக்கு பாவிக்கக்கூட நீங்கள் பாவிக்கணும். மற்ற ஆயில் சோயா ஆயில் அடுத்த சன்ஃப்ளவர் ஆயில் கறி சமைக்கிறது பாவிக்கணும். அது முக்கியமாக பாம் ஆயில் இதுதான் ஒரே பேர் பொறிக்கிறது வாய்ப்பு. அதில் பொறிச்சுன்னா தான் அந்த ஷார்டேஜ் குவாலிட்டியாக வராது. தேங்காய் பொறிச்சிங்கன்னா அது குவாலிட்டி வராது. ஏன்னா தேங்காய் கெமிக்கல் வித்தியாசம் முடியும். ஆனால் பாம் ஆயில் பொறிக்கிறது ஆகா மோசமான சாதம். அதாவது அதில் கெமிக்கல்ஸ் பொறிக்கிற நேரம் கேன்சர்ஸ் உண்டாக்குற கெமிக்கலாக மாறும். ஈவன் பாம் ஆயில் கறிக்கு பாவிக்கலாம் பொறிக்காம கறிக்கு பாவிக்கலாம். பாவிக்கிறது எந்த நாள் பாவிக்கிறது சரி 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் அதாவது வீட்டில் பாவிக்கலாம். ஒரு நாளைக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாவிக்கல ஒரு நாளைக்கு ஓயிலோ சன்ஃப்ளவர் எதாவது பாவிக்கல அடுத்த நாளைக்கு பாம் அப்படின்னா டெய்லி கறிக்கு கூட பாம் ஆயில் பாவிக்கலாம். பொறிக்கவே படாது. 100% பொரியல் செய்யறது பாம் ஆயில். ஏன்னா அது ரொம்ப விலை குறைவு. மற்றதை விட அடுத்தது வந்து அந்த குவாலிட்டியாக வரும். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் வாய்க்கு நல்லா இருக்கும். அது அவ்வளோ சரியான கான்சன்ட்ரேட் கொடுக்குறாங்க. அப்போ மற்றபடி ஒலிவ் ஆயில் பாவிக்கணும். சேலட் பாவிக்கணும். ஒலிவ் ஆயில் மேலே அதை சூடாக்காமல் ரோவாக பாவிக்கணும். அதில் கொஞ்சம் சம்பூர்ணமாக கிடைக்கும். ஒலிவ் ஆயில் இது பொரிக்கவோ கடிக்க போட்டிங்கன்னா அதை சூடாக்கக்குள்ள அதில் நல்ல தன்மையாக இருக்கும். அதுக்காக ஒலிவ் ஆயில் நல்லன்னு சொல்லி அதை மிச்சமாக பாவிக்கிறதுல அளவா கொஞ்சமாக பாவிக்கணும். அதுக்கே சொன்னது இஸ்லாம் முன்னே வீடு கிடைச்சி சைத்தான தன்மை எதுக்கு சம்சம் தண்ணி குடிக்கிறதால அளவா கணக்கத்தான் குடிக்கும். சம்சம் தாய்மூத்தி போகிறது இந்த வீடு விளையாட்டு இஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒலிவ் ஆயில் அதுக்காக பாய்க்கும் பொறிக்கிறதா நிறைய பைப் குறைக்கும். நிறைய கடையில் வெள்ள தேங்காய் சொல்லி அது சிலருக்கு வந்து அந்த எல்லாம் தேங்காய் செய்யறாங்க. அது மேலே அந்த நல்லத்தான் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கெட் என்ன செய்யறாங்கன்னா பால் எண்ணெயை வாங்கி அதெல்லாம் தீட்டு எண்ணெயா கெமிக்கல் போட்டு அதை வந்து திரும்ப வந்து ப்ளீச் பண்ணணும். அப்படித்தான் அதை பண்ணையாக நடக்குது. அதான் மார்க்கெட்ல சின்ன விலை குறைய வைப்பாங்க. ஆகவே நான் சொல்றேன் என்ன வாங்க போயிட்டு விலை கூடுதல் வாங்கணும். நல்ல கம்பெனியாக லேபிள் பண்ணது வாங்கணும். பாருங்க மினிமம் கொஞ்சமாக பாருங்க. அது காஸ்ட் கூடாது.
ஒரு போதில் வேறு நாளைக்கு 2 கிழமை பால் வைக்கிட்டா இன்னும் 1 மாதத்துக்கு பால். அப்போ நல்லா போட்டு இந்த வீட்டு செலவு கூடாது அப்படி சூஸ் பண்ணுங்க. குறைஞ்ச விலையுள்ள எண்ணெயை லூஸாக வைக்கிறது பல்க் வாங்க அநேகமாக இடத்துல இந்த பிரச்சனைக்கு இருக்குது. அது மட்டும் நாங்கள் ஆல்மோஸ்ட் டெய்லி இந்த எண்ணெய் சரியில்லாத எண்ணெயாக பார்க்கறதால வார நோய்களாக தான் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. ரைட் வயிறு போடுறது பார்ப்பாங்க எல்லாம் ஒரு சொன்னாங்க. அதனால ஒரே விஷயத்தில் அது மாதிரி மாற்றிக்கொள்வது ஹெல்த்துனால. பீஃபை பொறுத்தவரையில் ஆட்டிறைச்சி இறைச்சியில வந்து அது ஃபேக்டரோட கண்டென்ட்ஸ்ல கொஞ்சம் கூட குறைய இருக்குது. அது பெரிய மாற்றம் இல்லை. அந்த இறைச்சலை கூட இறைச்சல் அந்த கொழுப்பு மாதிரி ஒதுக்கிட்டு ரெட் மீட் சொல்றோம். அதை வந்து அது அளவோட தின்னு சொன்னால் சின்ன ஒரு ஃபேக்டரியில் கலர் வித்தியாசம் ஆட்டில் போட்டு சொல்லுவாங்க. நல்லா நாலு டேஸ்ட் மாதிரி அதில் கொழுப்பு மாதிரி இருக்குது. ரெட் மீட் அளவு புரோட்டீன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை, ஃபேட் எவ்வளோ தேவை, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு இறைச்சி ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு சாதாரண பகல் சொல்லணும்னு சொன்னால் ஒரு நெருக்கட்டி தானே அப்சர்மேஷன் தீக்கட்டி அதில் அந்த சைஸுக்கு ஒரு 90 இறைச்சி இருந்தால் ஒரு நாளைக்கு போகும். அதாவது அனிமல் மீட் இதுதான் எனக்கு தேவையான அளவு. நாங்கள் அதை கூட தின்றோம். அந்த அளவுக்கு திங்கிறது பிரச்சனை. அது கரையாயிடும் பொறிக்காமல் இந்த இறைச்சி சின்ன சின்ன மாற்றம் இருந்தாலும் அது சொல்லி வித்தியாசம் இல்லை. அளவு தான் முக்கியம். அது கொழுப்பு வரைக்கும் பொறிக்காமல் நாங்கள் டேஸ்ட்டுக்கு செஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. இந்த டீமாவும் 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 மில்க் பவுடர் இருந்தால் அதில் ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் அதில் எல்லா மில்கோட எல்லா குணங்களும் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் அனைவரும் கிடைச்சா நல்லா. நீ அப்படி ஒரு கிடைக்கலன்னு சொன்னால் அதில் அந்த பால் ஃப்ரெஷ் மில்கே வந்து இந்த பாஸ்டரைஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி கடையில் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்களே அதுகள் செய்கிற நேரம் மில்க் தூள்ல சில நல்ல தண்ணியில் இல்லாமல் ரைட் ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் பெஸ்ட். அப்படி இல்லாத அந்த போத்தல் பண்ணி வச்சுக்கிற அந்த மில்க் பார்க்கலாம். அதுலேயும் இல்லைன்னா பவுடர் மில்க் இல்லை. ஆனால் பவுடர் மில்க் வரக்குள்ள மில்கோட இன்னும் அளவுகள் அதில் மில்கை சூடாக செய்ய நேரம் இல்லாமல் சரியாக பார்த்தது மேலே மில்கை தனியாக மில்க் குடிக்கிறது தான் நல்லது. மில்கை தேர்தலில் ஒரு டீயாக அல்லது மில்க் காஃபியாக குடிக்கக்குள்ள சும்மா சொல்கிறது கோப்பியில் உள்ள பெனிஃபிட்டும் இல்லாமல் மில்கோட பெனிஃபிட்டும் இல்லாமல் ரெண்டையும் சேர்க்கிறது சரின்னா அது வேறு வேறு டைமில் கோப்பி வேண்டாம் தனியாக கோப்பியை குடிக்க, மில்க் வேண்டாம் தனியாக மில்க் குடிக்க, தேயிலை சாயம்னா தனியாக சாயம் குடிக்க. அதுல பெனிஃபிட் இருக்குது. மேலே காஃபி ஒரு ரிசர்ச் வாங்கி இருக்குது. பிளாக் காஃபி நெஸ்கோஃபி இருக்குது சீனி இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 கப் குடிச்சா ஸ்ட்ரோக் வாடகையில் ஒரு ரிடக்ஷன் பெரிய குறையும். அது மட்டும் இந்த ஃபேட்டியோட ஈரத்தை கொழுப்புபடிகள் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கோப்பியில் உள்ள கெமிக்கல் வந்து மறந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணும். அதாவது 2 கோப்பி இனிப்பு இல்லாமல் கசப்புக்கு பிளாக் காஃபி வீட்டில் செய்வாங்க. கோப்பி கசப்பாய் இது குடிக்கிறது நான் ஒரு தாக்கம் எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபேக்டரி இருக்குது. அப்படி குடிக்கிறது நான் இனிப்பு இல்லாமல் தண்ணி குடிக்கிறது. இந்த நெஸ்கோஃபி இருக்கிறது வர்றது ஏற்கனவே சிலது மிக்ஸ் பண்ணி இப்பெல்லாம் போனால் வர அது நல்லது. பிளாக் காஃபி வீட்டில் இருக்கிறது தான் செஞ்சு பாஸ்டா இன்னொரு கிடைக்கிற பாஸ்டா நூடுல்ஸை பற்றி கிடைக்கிறது. உண்மையிலே இது எல்லாரும் குயிக் எல்லாரும் கஷ்டத்துக்கு இந்த தேசிக்கு போதவில்லை. உண்மையிலே அது செய்யணும். அது மாவால் செஞ்சாலும் அது வேறு வேறு பார்க்காத வேறு கெமிக்கல்ஸ் கலரிங் உப்பு அதில் போட்டு தான் அதை செஞ்சு தான் பேக் பண்ணலாம். உண்மையிலே எவ்வளோ பண்ணலாம். அதுக்கு இப்போ அதான் சொன்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொட்டி இடியாப்பம் காலையில் பிள்ளைகளே கூட ஏதாவது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டின்னருக்கு தான் இந்த பாஸ்டா நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யறது. அதை விட்டு ஒன்று ரொட்டி அல்லது நூடுல்ஸ் ரைட் அப்படியே ஒன்றுமே இல்லாட்டி ஒரு கப் சோறை சாப்பிடுவோம். 3 நேரம் சோறு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் அது பெட்டர். அந்த நூடுல்ஸ் தான் லைட் சாப்பாடு தானே அது எதுக்காக எல்லாமே அது ஒரு காரணம். அதில் அது நிறைய ஃபேக்டர்லாம் போடுவாங்க. அது வயிற்றில் நிறைய பிரச்சனைக்காக அவாய்ட் பண்ணுறது. எப்படியாவது அவசரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செய்கிறது பிரச்சனை இல்லை. நிறைய அவாய்ட் பண்ண அதெல்லாம் நல்லது சொல்லுறது ரெக்கமெண்ட் பண்ண நல்ல சாப்பாடு. மரக்கறி பழங்களோட எல்லா நட்ஸ் வேதிய நட்ஸ் எல்லாம் இயற்கையாக வராது. மேலே பிரேக்ஃபாஸ்ட் போட்டியில் இருக்கும்.
இல்லாட்டி சும்மா செய்கிறது வேறு அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அது எண்ணெயில் போட்டு பொறிக்கிறத செய்யணும்னா சரி. அடுத்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மரக்கறி பழம் அல்லது நட்ஸ் கொடுக்குறதுல பெரிய பிரச்சனை. நிறைய ஏழு படிக்கிற பிள்ளைகளுக்கு கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ் வந்து எங்களை சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பழமே சாப்பிடுறதில்ல, கீரை சாப்பிடுறதில்ல, மரக்கறிகள் நட்ஸ் செய்வாங்க சொல்லி. இதெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் தாய்மார்கள் சொன்னால் அவங்களுக்கு பழக்கத்தை என்ன செய்யணும்னா நட்ஸ் தனியாக செய்யாமல் 2-3 கலந்து செய்யணும். மிக்ஸ் பண்ணி செய்யறது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு வகையான அட்ராக்ஷன் தரும் சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸையும் தனியாக நீங்கள் கோஜிக்காய் கரையை சமைச்சு கொடுத்தாங்கன்னா கோஜிக்காய் கரை கோவாலை மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ அதுக்கு ஒரு கலர்ஃபுல் இருக்கும், அப்போ சாப்பிடுவோம். பழத்தையும் தனியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட மாட்டோம். அதை 2-3 மிக்ஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா சாப்பிடுவோம். இப்படி கொஞ்சம் சில சமையல் ட்ரிக்ஸ் செஞ்சால் சின்ன எல்லாம் சாப்பிட அந்த சாப்பாடு கலக்கலாம். இது ஒரு பிள்ளைங்க வந்து இப்போ பர்கர் சொல்லுவோம், அடுத்தது சாப்பிட்டா டக்குனு வெளியே போகும். அவங்க ஏதாவது பழத்தை கூட சின்ன மாட்டோம், ஒரு சிலருக்கு கூட மாட்டோம். அதில் சின்ன வித்தியாசமே இருந்துச்சு. நான் பெரிய பழம் சாலை இல்லை, அதில் மைனர் டிஃபரன்ஸ் இங்கே இல்லைன்றது இல்லை. அதெல்லாம் சும்மா அந்த நெக்லிஜபிள் இதுக்கு எல்லா விஷயம் அறப்பாக எல்லாத்தையும் அதுக்காக நல்லவங்க சின்ன படாடி அதில் பெரிய மேற்கொள் வாரங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல சின்ன ஒரு விஷயத்துலேயும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரும். பெண்களுடைய பக்கத்தில் கேள்வி அநேகமான கேள்விகள் பதில் வந்துட்டு, ஆனால் நம்ம தந்துதான் நான் அப்படி வாசிக்கிறேன். முதலாவது கேட்டிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லி. தண்ணி வந்து குடிக்கிற வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த climate. What climate are you 2 bottles roughly. இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் கூட குறைஞ்சு சொல்லி பிரச்சனை வர இல்லை. சாதாரண நிறைய பேர் யூரின்ல கல் இருக்கிறாங்க. இப்போ சில டிசீஸ் நீங்கள் வந்து செய்ய கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், கொஞ்சம் லிமிட் பண்ணி குடிக்கணும். ஹெல்த்தியாக இருக்க ஒரு ஆள் வந்து 1.5 bottles to 2 bottles roughly வந்து சொல்லணும்னா 1 to 1.5 liter 1 liter 1 to 1.5 liters. அது ஒரே அர்த்தம் எளிமையான நேரத்தில் இருந்து படுக்கும் வரைக்கும் டைம்ல நீங்கள் ஒரு டைம் கூட குறைய மாற்றி மாற்றி அது தண்ணியாகவே தெரியும். தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம், சூப் குடிக்கலாம், எல்லாரும் லிக்விட் ஐட்டம் எல்லாம் இன் டோட்டல் 1.5 bottles to 2 bottles. ரெண்டாவது கேட்டிருக்கிறாங்க, தேநீர் அருந்துவதால் என்ன தீங்கு இருக்கு? தேநீர் நீங்க சொல்ல மீன் பண்ணுறது தெரியா? தேநீர் சொன்னா டீன்னு சொல்லுவோமே, பால் சாயம் சீனி. எல்லாமே சீனி இல்லாமல் குடிச்சா பாலை தண்ணியாக குடிங்க, சாயம் தண்ணியாக குடிங்க, அப்படின்றதான் பேட்டர். ஏன்னா நம்ம பழக்கத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்கிற விஷயத்தினால அதனால அதை சேர்த்து குடிக்கிற ஒரு ஒன்று வந்து பாலோட பெனிஃபிட்டும் இல்லாமல் தேவை சாயத்தோட பெனிஃபிட்டும் இல்லாமல் சீனியை போட்டோம்னா சீனியால் வந்த பாதிப்பு வரும். அதனால இதை விளங்கி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறது. தீமைன்னு சொல்றது இதை நாங்கள் சேர்க்கிறதுனால தான் தீமை. தண்ணியை சாயம் குடிக்கிறதுனால பிரச்சனை வரணும் இல்லை, பால் குடிக்கிறதுனால பெரிய அளவு மாறிச்சோம். எல்லாம் நாங்கள் சொல்றது கட்டாயம்னு அளவு முக்கியம். பால் குடிக்கிறது சொல்லி பால் கலந்து குடிக்கிறதே சொல்லலை. அதுக்கு ஒரு அளவு நீங்க தானே, அளவு மீறாம அது அளவுகளை குடிச்சு கொடுக்குறாரு. குடிக்கிறத பிரச்சனை இல்லை. இதுக்கு மிக்ஸ் பண்ணாமல் குடிக்க நல்லா. மற்றபடி நாங்கள் சாப்பிட்ட டைமில் குடிக்கலான்னு சொன்னது காரணம் என்ன சொன்னால் அந்த இதோட கொஞ்சம் யூரின் கூட போகிற உடம்பு டீஹைட்ரேட், அதனால தான் அது வந்துச்சு. ரைட். அதனால ஒரு டீ 2 டீ இந்த நான் சொன்ன லெவலில் குடிக்கிறது பாதிப்பும் இல்லை. கோபி அப்படின்னு கோபி நான் பெனிஃபிட் சொன்னேன். கோபி குடிக்கிற அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ரோக் ஆகிறேன். அடுத்தது கேஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய நான் எனது சாப்பாட்டு பழக்கங்களை எப்படி அமைத்துக் கொள்வது? கேஸ்ட்ரிக் பொதுவாக சொல்கிற ஆரம்பத்தில் வந்து வயிற்றுல வர இறைவு, அதாவது வயிற்றுல ஸ்டொமக்ல ஆசிட் கூடி வர பிரச்சனை கேஸ்ட்ரிக் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கேஸ்ட்ரிக் சாதாரண மக்கள் பேசி எல்லாத்துக்கும் கேஸ்ட்ரிக் சொல்கிறாங்க. வயிற்றுல இப்போ சில மக்கள் நான் சொன்னேன் முன்னாடி இந்த நோம்பு காலத்தில் இஃப்தாருக்கு மற்றபடி இந்த ஒரு பூ என்ன குறைக்கிறாரா பேக்கிற எடுத்துன்னா ஒவ்வொரு உறுதி பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பசி வயிறு கல்வாயிருக்கு சில பேருக்கு இருந்தா இதே மாதிரி கேஸ்ட்ரிக் தான் சொல்லிட்டு போகிறாங்க. மேலே கேஸ்ட்ரிக் சொல்கிறது இல்லை, நீங்கள் கேஸ்ட்ரிக் நார்மலாக சொல்கிறது அசிட் கூடி இறப்பையில் செல்லுதலில் வார ஒரு நோய் அல்சராக இருக்கலாம், பேசாக இருக்கலாம், சிலாக மீன் பண்ணலாம். அதில் சாப்பாடுன்னு சொன்னால் மெயின்லி இந்த உரப்பு என்ன குடிக்கிறாங்க
அடுத்து புளி கூடல சாப்பாடு கொடுக்கும். அடுத்து சாப்பாடு வந்து பசி வாரத்துக்கு முதல்ல இந்த டைமுக்கு சாப்பாடு இருக்கும். என்ன மிச்ச பேர் வந்து இப்போ அதே மாதிரி லேடிஸ் வேலை செய்வாங்க, காலையில் வெளியில் வேலை செய்வாங்க, ஒரு 10-11 மணி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி பகாலைக்கு 3 மணி ஆகும். இது சரி. அதாவது காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது இருக்கும், விவசாயத்தில் ஏதோ ஒரு வேலை செய்யும். பண்ண லஞ்சுக்கு ஒரு வேலை செய்யும். ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுன்னா சாப்பாடு லேட்டாக கூட உடம்புல அந்த அசிட் கூட போயிடுது. அதனால ஏற்கனவே கூடுதலாக இந்த வார்த்தை வரும். சாப்பாடு முறைன்னு சொன்னால் ஆயில், சால்ட், பொரித்தூள், அதை நிச்சயமாக புளி உள்ள ஐட்டங்களை விட்டுட்டு டைமுக்கு அந்த இருக்கக்கூடிய சாப்பாடு அளவில் இருக்கிறது சாப்பாடு செய்யக்கூடிய விஷயம். ஆனால் கேஸ்ட்ரிக் இல்லாத சில மருந்து குடிக்கப்படாது, சில மருந்து கேஸ்ட்ரிக் வரும். நீ அப்படி இருக்கிறதா கேஸ்ட்ரிக் நிறைய மருந்து இருக்கு. நிறைய பேர் செய்யறதா கேஸ்ட்ரிக் பொருட்டு, அதாவது யோகட் கையில் திட்டு கேஸ்ட்ரிக் மாற்றாங்க. அது சரிவாக வேலையில் செய்யவும் இல்லை. நீ சில நேரம் உடம்பு கூடாக இருந்தால் தைலம் யோகத்துன்னு சொல்லி தண்ணி பொறுப்புள்ளணும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அதிகமாக கேஸ்ட்ரிக் மாப்படுறதுன்னு சொன்னால் கலந்து உடம்புல ஃபேக்டாக போட்டு உடம்பு இன்னும் போட்டுரும். அதனால் ப்ளீஸ் போக சரியில்லை. இந்த சிம்பிள் மெசேஜ் கேட்கணும். சில ஆள் தூக்கம் முடிச்சவங்களுக்கு கேஸ்ட்ரிக், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் கேஸ்ட்ரிக். எக்ஸாம்பிள் உள்ளே எல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்க்கை அப்படி உள்ள ஆளுங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற வழியில் இல்லாட்டி கேஸ்ட்ரிக்கு இது சிம்பிளாக மருந்து இருக்கிறத வச்சு நோம் பண்ணலாம். சாப்பாடு மட்டும் எல்லா டைம்லையும் கண்ட்ரோல் பண்ண நோம் குடிக்கிறதுலையும் உண்மையாக வெயிட் குறையிறது ஒரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட். டயபெட்டிஸ் வராமல் தடுப்பது ஒரு பெனிஃபிட். நோம்பு வெயிட் பொண்ணாக்கிறதுக்கு இது நோம்பு நம்ம சரியாக அளவாக சாப்பிட்டோம்னு சொன்னால் வெயிட் குறைக்கும். ஸ்பெஷலாக இந்த வயிற்றுல உள்ள ஃபேட் நிறைய சில மெலிஞ்சாக மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஓவி அந்த வயிற்றுல உள்ள ஃபேட் தான் சும்மா ஒரு போம்ஸை கட்டக்கூடியது நாய். எந்த நேரத்தில் ஏதோ ஒரு நோயை வெடிக்கும். அந்த வயிறுலாம் நல்லாவே குறையும். இந்த கார்போஹைட்ரேட் சோறு அதில் குறைச்சது, ஒயில் ஃபைபர் குறைச்சது, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சலட் எல்லாம் கூட்டி கொடுக்குறது மூலமாக வயிறு குறையும். வயிறு குறையிறது, வயிற்றுல ஃபேட் குறையிறது. நான் முன்பு சொன்ன எல்லா நோயும் இன்க்ளூடிங் கேன்சர்ஸ். நிறைய லேடிஸ்க்கு இன்னொரு பிரச்சனை இந்த காலத்தில் பேபி இல்லாத பிரச்சனை, ஜான் காப்பர்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகல, நிறைய பிரச்சனை. இது இந்த வயிற்றுல ஃபேக்டர் பார்க்கணும். அவங்களே இந்த சாப்பாடு வரும். டெய்லி பார்க்க ஸ்கூலுக்கு போகிற ஏரியாவில் போகிற கேர்ள்ஸ், டீனேஜர்ஸ் இந்த சாப்பாடு இருந்தாங்க அவங்க மேரி பண்ணி ஆனால் பிள்ளைகள் கிடைக்கிற பிரச்சனை அதுதான் பிரச்சனை வரும். அப்போ அவங்க டீனேஜ்லேயே இந்த சாப்பாடு மாற்றும். நோம்பு தோணுது நிறைய ஷார்டேஜ் கொடுத்தீங்களா, ஃப்ரைட் ஐட்டம் பேக்கரி அது கொடுத்தீங்களா, இந்த பிள்ளைகளோ காலத்தில் மேரி பண்ண போது தான் பல பிள்ளைகள் பிறக்கணும். அதில் பிரச்சனை, மாதவிடாயில் பிரச்சனை. இதெல்லாம் வயிற்றுல ஃபேக்ட் தான் இது காரணம். வயிற்றுல பெரிய இந்த ஹோமோனல் உண்டாக்குற ஓகன்ஸ் எல்லாமே அதுகள் இது பண்ண லிவர் ஆகிருக்கலாம், பேங்க்ரீஸாக இருக்கலாம், உடலாக இருக்கலாம், பண்ணிங்க அது சரியாக ஃபங்க்ஷன் ஹோமோன்ஸ் பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை. அதனால லேடிஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, தாய்மார் வீட்டில் எதில் கன்சஸ்டாக இருந்து செய்வாங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க பிள்ளைகள் சீக்கிரம் அவங்க கிடைக்கலாம். வீட்டில் மத்தாங்க வச்சுருக்காங்க, அவங்க தான் கிச்சனில் ஹெட். அவங்க தீர்மானிச்சாங்கன்னா இது ஒரு இஃப்தாருக்கு நோ ஷார்டேஜ் அந்த இந்த கண்ட்ரியில் எதான் தீர்மானம் பிள்ளை எடுத்தாங்கன்னு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள யாரும் கலைக்க மாட்டாங்க, பிள்ளைகளே பார்த்தாங்க. ஸோ அவங்களோட கையில் பெரிய ஒரு பெரிய தாய்மார் சரி. பட்டர் மாஜரி பாய்க்கிற விஷயத்துல அது எல்லாத்தையும் பெட்டர் கலரி உதவி தான். அது ப்ரிப்பரேஷனோட பார்க்கும்போது அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரோட பார்க்கும்போது ஒரு மார்னிங் சாப்பாட்டுக்கு ஒரு ரொட்டியாக சாப்பிட்றது ஏதாவது இருக்கு. பட்டர் பாய்க்கிறது ரிலேட்டிவ்லி சேஃப். மற்ற மாஜரி ஃபேட் ஸ்ப்ரெட்டில் அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் வித்தியாசம் தெரியுது. ஹெல்த்துக்கு அவங்க பெனிஃபிட்டான சாமானியம். நீங்கள் அப்படி ஒரு கட்டாயம் பாய்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பட்டருக்கு வரது
மார்ஜினையோ ஃபேட் ஸ்ப்ரெட்ன்றதோ வாங்கிக்கலாம். அது சில பேர் வந்து இந்த தாவர ஃபேட் வந்து அது ரிலேட்டிவ் பெட்டர். அனிமல் ஃபேட் செல் செய்யறதுல அப்படி பார்க்கறதுனா அது ஓகே ரைட். அதனால மார்ஜினையோ ஃபேட் ஸ்ப்ரெட்டோ எவ்வளோ பண்ணுறது மாம்பழம் வந்து அது பாவிக்கலாம். கறிக்கு ஒரு நாள் கொஞ்சமா கறிக்கலாம், கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எக்காரணமும் கூடாது. இதே ஒரு லேடிஸ் செய்ய ஒரு விஷயம் நிறைய பொரிக்கிறதுக்கு வாங்கணும், கடையில் வாங்கினா தான் செய்யறாங்க. இது வந்து பெரிய பிரச்சனை. ஆயில பொரிச்சு நிற்கிறது இது ஒரு மெயின் காரணம். ஹார்ட் அட்டாக் வரும், கேன்சர்ஸ் வரும், அதோட சம்பந்தமாக வேறு நோய்களுக்கு ஸ்ட்ரோக் சம்பந்தம் இருக்குது. அன்பார்ச்சுனேட்லி இதை நிப்பாட்டினாங்க. அது ஒயில திரும்ப திரும்ப பாவிக்கும். ஒரு கால் குறைச்சிட்டு அதை வீசினாம மரத்தை குறைக்கிறது அதுவும் சரியில்லை. அப்படியே நீங்க குறைக்கிறதா தேங்கினா தேவையாக குறைக்கலாம். அப்படின்னா தேங்கினா இன்னும் ஒரு முறை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல பாவிக்காமிக்கிறது நல்ல. ஆனா அப்படியே தேங்கின வெள்ளாதுக்காக பாவிக்கணும், ஒரு முறை பாவிக்கலாம். மற்ற எந்த எண்ணையும் குறைக்கிறதுக்கு பாவிக்கணும். ஏதோ நான் சொன்ன விஷயங்கள் வந்து டைம்ல சின்ன பெரிய டாபிக் எனக்கு சந்தர்ப்பம் நடந்தது. நான் வாசிக்கிற நிகழ்ச்சி கேட்கிறது ஒன்றுடையாவது வாழ்க்கையில் வீட்டில் பள்ளியில் சேர்த்து உருவாக்குங்க. மற்றவங்களும் சொல்லணும். ஸ்பெஷல் ஒரு விஷயத்தையாவது மாற்றணும். மிகப்பெரிய பெரிய நன்மை செய்திருக்கு. அது சுண்ணத்தில் தரத்து நாங்கள் இவருடைய புதிய அழைப்பை ஏற்றியது இடத்தில் உண்மையிலேயே கடைசியாக சொன்ன மாதிரி நீண்ட ஒரு தலைப்பு, அடிக்கடி பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனாலும் உரிய ஒரு நேரத்திற்குள் தெளிவாகவும் எந்தெந்த சாப்பாடு வகைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை விட வேண்டும் என்று அழகான நல்ல பெருமதி வாய்ந்த பல புத்திமதிகளை எங்களுக்கு சொல்லித்தந்த டாக்டர் சரூப் ஷஹாப்தீன் அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹ் தஆலா முன்னேறும் அவருடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை செய்து இன்னும் இந்த சமூகத்திற்கு பல நல்ல புத்திமதிகளை சொல்லி அதனூடாக பல லாபங்களை இந்த உம்மத்திற்கு அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள்வானாக. அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷய பயான் நிகழ்ச்சியாக